பிரைஸ் லார்ட். வெல்கம் டு ஷைன் இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தலைப்பு: பாத்திரத்தின் ஓட்டைகள், பாகம் 9. கிட்டத்தட்ட ஒரு கடந்த 8 வாரங்களாக நம்மளுடைய பாத்திரங்கள் நிரம்பி வழிய வேண்டும் என்பது இயேசுவோடைய ஆசை, கர்த்தருடைய தீர்மானம், திட்டம். ஆனால் கர்த்தரே பிரியப்பட்டாலும் நம்ம கிட்ட இருக்கிற ஒரு சில ஓட்டைகளின் நிமித்தம் அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம், உங்களை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அவர் ஆசீர்வதித்தாலும் அந்த ஆசீர்வாதங்கள் நிலை நிற்க கூடாத அளவிற்கு நம்மளுடைய பாத்திரங்களில் அநேக இடங்களில் ஓட்டைகள் இருக்கிறதுனால ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தங்கி தரிக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள்ல எந்தெந்த ஓட்டைகள் அடைக்கப்பட வேண்டும் பட வேண்டும் என்று நம்ம லாஸ்ட் 8 வீக்ஸா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு 9வது வாரம் இந்த சீரீஸோடைய கண்டினியூஷன். யோசிச்சு பார்க்கும்போது எல்லா ஓட்டைகளும் எல்லாருக்கும் பொருந்துமா அப்படின்றது தனிநபர் பொறுத்து மாறும். சில பேருக்கு எல்லா ஓட்டைகளும் பொருந்தும். 8 வாரம் பேசுன எல்லாமே எனக்கு தான் பிரதர் அப்படின்ற மாதிரியும் இருக்கலாம். இல்ல, எனக்கு இந்த வாரம் அவர் இந்த பாகம் எனக்கு பொருந்தாது, இந்த ஓட்டை என்கிட்ட இல்லை, இதுல நான் கொஞ்சம் சேஃபா இருக்கேன், ஆனா அது என்கிட்ட இருக்கு அப்படின்னா, எதுல நீங்க வீக்கோ, எந்த ஓட்டை ஆவியானவர் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறாரோ அதை நீங்க கரெக்ட் பண்ணிக்கும் போது, மாற்றிக்கொள்ளும் போது பாத்திரம் நிரம்பி வழியக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு லைஃப் ஸ்டைல் நம்ம இருப்போம். அந்த வரிசையில இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிற வேத பகுதி மல்கியா 3:13 முதல் நம்ம படிக்க போகிறோம். ஏன்னா மல்கியா புஸ்தகம் ஃபுல்லா ஒரே ஒரு வசனம், அதுக்காக நான் அங்க போனேன், சர்ச் பண்ணேன். ஆனா ஃபுல்லா ஆவியானவர் அந்த 4 அதிகாரத்தை ரீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு, ஆனாப்பா ஃபுல்லா எல்லாமே இன்டர் கனெக்டடு. யோசிச்சு பார்க்கும்போது இது இது மெகா சீரியஸா போவோம் அப்படின்றது எனக்கு தெரியாது. ஆனா கொஞ்சம் டச் பண்ணிட்டு போயிடலான்னு பார்த்தா, ஹோலி ஸ்பிரிட் ரொம்ப டீட்டெயில்டா, ரொம்ப ஸ்ட்ரிக்டா, ஆழமா பேசு, மக்களுக்கு இது தேவைன்னு சொல்றாரு. எந்த அளவுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா, லைவ்ல எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு எனக்கு தெரியாது. பட் ஆன்லைன்ல கேட்கிறவர்கள் ஸ்ட்ராங் ஃபீட்பேக்ஸ் அனுப்பக்கூடிய அளவிற்கும், அவங்களுடைய லைஃபோடைய முக்கியமான டிசிஷன் மேக்கிங்ஸ்ல ஒரு நபருக்கு லாஸ்ட் வீக் உடைய மெசேஜ், அந்த பார்ட் 8 உடைய மெசேஜ் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஆவிக்குரிய டிசிஷன் அப்படின்றதுல ஒரு ஃபீட்பேக்கா வந்துச்சு. ரொம்ப சீரியஸான ஒரு லைஃபை திருப்பி போடுற ஒரு விஷயம். அந்த மாதிரியான ஒரு டிசிஷன் மேக்கிங் வரும்போது, நினைப்பதற்கும் யோசிப்பதற்கும் அதிகமா செய்யறாரு இல்லையா ஆண்டவர். அது என் வாழ்க்கையில தான் செய்வாருன்னு நினைச்சேன். பட் என் மூலியமா, இந்த திருச்சபையின் மூலியமா நான் நினைப்பதற்கும் நான் பார்க்கிற ஆடியன்ஸுக்கும் நம்ம யோசிப்போம்ல, இவங்களுக்கு போய் இவங்க பார்க்க வாய்ப்பு இருக்குது. அவங்களெல்லாம் தாண்டி யோசிச்சே பார்க்காத நபர்கள் இந்த வீடியோஸை பார்த்துட்டு அவர்கள் தொடப்பட்டு அவங்க ஷேர் பண்ணும்போது தான், ஓ நீங்களாம் கேட்பீங்களானே தெரியும். அந்த அளவுக்கு ஆவியானவர் ரொம்ப சீரியஸா அட்ரஸ் பண்றாரு. ஸோ கேட்கிறதற்கு காதுள்ளவர்கள் கேட்கிறவர்கள். 9ஆம் பாகம் நம்ம verse 13 நம்ம படிக்கலாம். என்ன பண்றாங்க இவங்க அப்படின்னா, ஒரே ஒரு காட்க்கு பிடிக்காத ஒரு விஷயத்துல அவரை ட்ரிகர் பண்றாங்க. வேறங்களா, மனுஷன் மட்டும்தான். மனுஷனே ட்ரிகர் ஆனா அவன் என்னென்ன பண்ணுவான்னு நம்மளுக்கு தெரியும். கோவம் வந்துட்டா காட்க்கு பிடிக்காத ஒரு விஷயம் அதை இவங்க பண்றாங்க. என்ன அப்படின்னா, நீங்கள் எனக்கு விரோதமாய் பேசின பேச்சுகள் கடினமா இருக்கிறது. பாருங்களேன், மனிதர்களுக்கு விரோதமா வார்த்தைகளை விட்டாலே, வார்த்தைகளை பேசினாலே ரொம்ப கஷ்டம். ஏன்னா மனுஷனே ஏற்ற நடவடிக்கைகள் எடுப்பான், மனுஷனே கோச்சுப்பான், மனுஷன் எல்லா எமோஷன்ஸையும் வெளிப்படுத்துவான், மனுஷன் மூஞ்ச தூக்கி வச்சு மனுஷன் நிறைய காரியங்களை செய்வான். விரோதமா பேசினா, நல்லது பேசினா பரவாயில்ல, நல்லவங்கள கெட்டவங்கன்ற மாதிரி பேசுறது, நல்லவங்கள இல்லாத போலாத்து பேசுறது, அந்த மாதிரி சொல்றேன் நான். இப்ப இவர் இயேசு நல்லவர், தேவன் நல்லவர், அதுல ஒரு மாற்று கருத்தும் இல்லை. எஸ்பெஷலா இந்த மல்கியா புஸ்தகம் ஃபுல்லாவே எல்லாருக்குமே ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கோம். பெரும்பாலும் அந்த ஆசாரியர்களுக்கு, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்று கொடுக்கப்பட்ட வார்த்தை என்பதனால யார் அப்படி பேசிடுறா அப்படின்னு பார்க்கும்போது, நீங்களும் நானும் தான் கிட்டத்தட்ட இந்த காலகட்டத்தில் அதை அப்ளை பண்ணும்போது, இப்போ உங்க கூட கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. நான் கர்த்தருக்கு விரோதமாய் பேசுகிறேனா? அதுதான் உங்களுக்கு உங்களுக்கு உங்க மேல நான் வைக்கிற ஒரு கேள்வி, உங்ககிட்ட நான் கேட்கிற ஒரு கேள்வி. ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, நீங்கள் எனக்கு விரோதமாய் பேசின பேச்சுகள் கடினமா இருக்கிறது. கடினமான வார்த்தைகள் பேசுறீங்கப்பா அப்படின்ற மாதிரி இந்த நாள்ல ஹோலி ஸ்பிரிட் இதை அட்ரஸ் பண்றா. அதனால தான் கரெக்டா இந்த நாள்ல தான் இந்த மெசேஜ் லேண்ட் ஆகணும், இல்ல எந்த நாள்ல யூடியூப் அப்லோட் ஆகணும் முதற்கொண்டு காட் பக்காவா பிளான் பண்ணப்பட்டு தான் வருகுதுன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா சில நாட்கள் அது மாறுது, பிஸியா வரும், அப்லோடு டைம் மாறுது. ஆனால் மாறினாலும் யாருக்கு எந்த டைம்ல போய் சேரணும், எந்த டைம்ல நீங்க உட்காந்துங்கன்னு அந்த மெசேஜை கேட்கணும், எந்த சூழ்நிலையில கேட்கணும், எத்தனை வருடங்கள் தாண்டி, எத்தனை மாதங்கள் தாண்டி, எத்தனை நாட்களை தாண்டி அந்த மெசேஜ், ஒரு பர்டிகுலர் மெசேஜை கிளிக் பண்ண முதற்கொண்டு ஹோலி ஸ்பிரிட்டோட அனாதி தீர்மானம் இருக்குது, காடோடைய அனாதி தீர்மானத்துல இருக்குது. ஸோ நல்லா புரிஞ்சுக்கலாம். நீங்கள் எனக்கு விரோதமாய் பேசின பேச்சுகள் கடினமா இருக்கிறது என்று
கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு விரோதமாகவே கடினமான வார்த்தைகள் பேசுறாங்கன்னா எப்பேற்பட்ட கும்பல் பாருங்க. ரொம்ப கேவலமா அவங்களெல்லாம் பார்க்காதீங்க. டக்குன்னு கண்ணாடி முன்னாடி ஆண்டவர் காட்டாரு, நீதான் அது அப்படின்ற சொல்ல நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்மளும் அந்த மாதிரி பேசுறோம். என்ன பேசுறோம், இதை நம்ம பேசுறோமா இல்லையா அப்படின்றத கிராஸ் செக் பண்ணிக்கலாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் உமக்கு விரோதமாக என்னத்தை பேசினோம் என்கிறீர்கள். அதாவது நம்மள மாதிரி தான் ஆக்சுவலா பேசணுன்றீங்களா, என்ன பேசணும்? ஒரு மனுஷனுக்கு விரோதமா பேசணும், ஆமா இவங்க எனக்கு இதை பண்ணாங்க, அதனால எனக்கு அவனை பிடிக்கல, அதனால நான் பேசுறேன்னு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். கர்த்தருக்கு விரோதமா பேசுறோமா, எப்படி பேசணும்? டைரக்டா காட்க்கு விரோதமா பேசுறோமா, இல்ல இன்டைரக்டா பேசுறோமா, இல்ல ஒரு சில பேரை பேசுறது மூலயமா டைரக்டா அது காட் அஃபெக்ட் பண்ற மாதிரி இருக்கா போன்ற தெளிவுக்குள்ள அடுத்த வருஷம் நம்மளை புஷ் பண்ணோம். 14ஆம் வசனம், தேவனை சேவிப்பது விருதா அப்படின்னு சொல்றாங்களாம். பாருங்களேன் எப்படி காமெடியா இருக்குது பாருங்க. சரி, ஒரு வாட்டி அந்த அந்த 14th verse ஃபுல்லா படிச்சுட்டு வரலாம், அப்புறம் டீட்டெயில்டா போலாம். தேவனை சேவிப்பது விருதா, அவருடைய கட்டளைகளை கை கொள்கிறதுனாலும் சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக துக்கித்து நடக்கிறதுனாலும் என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்கறாங்களாம். அதாவது இந்த மாதிரி நிறைய பேர் கிறிஸ்டியன்ஸுக்கு ஜென்ரலா, அதாவது இருக்கிறதுலயே ரொம்ப அவங்க நினைச்சுக்கிறாங்க பரிதாபமான கேரக்டர் வந்து காட் தான், இருக்கிறதுலயே ரொம்ப சுப்ரீம் அவர் தான் ஆக்சுவலா. ஆனா அவருக்கு உரிய கனமும் உரிய ஒரு பக்தியும் உரிய ஒரு ரெஸ்பெக்ட், ஹானர், டிக்னிட்டி எதுவுமே இல்லாத கிட்டத்தட்ட சாமானிய உங்க வீட்டுல ஒரு மூத்தவங்க இருப்பாங்க, அவங்கள விட கொஞ்சம் ஒரு படி இறக்கி அநேக கிறிஸ்தவர்களை பத்தி நான் பேசுறேன். புற ஜாதியாருக்கு இயேசுனாலே ஒரு 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 பயபக்தி இருக்கு. பைபிளை பார்த்தா அவங்களுக்கு ஒரு ஹானர் இருக்கு. பைபிளும் தேவனும் இயேசுவும் ஒண்ணுதான், ஓகேவா? பிரிக்க முடியாது ரெண்டு பேரையும், வார்த்தையானவர். அப்போ தேவனை எந்த அளவிற்கு நம்ம டிஸ்ரெஸ்பெக்ட் பண்றோம்னு சொல்லி இதுக்கு முன்பதாக வாரங்கள்ல காணிக்கைகள்ல தசம பாகங்கள்ல எல்லாவத்திலையும் வச்சு அவர் என்னென்ன பண்றோம், அவரை டேமேஜ் பண்ண முடியாது. ஆனாலும் மனுஷங்க காமெடி பண்ணுங்க, முயற்சிக்கிறாங்க டேமேஜ் பண்றதுக்கு. அதுல ஒரு பங்கு தான் அது. வார்த்தைகள்னால அவரை வந்து ஹர்ட் பண்றோமா, அதான் வசனம் சொல்லுது இல்லையா? விரோதமா பேசின பேச்சுகள் கடினமா இருக்கிறது, கடினமான வார்த்தைகளை பேசுறோம். எப்படி அப்படிலாம் யார் அப்படின்னா தேவனை நம்ம என்ன பேசிட போறோம் அப்படின்னு டவுட் இருந்துச்சுன்னா இந்த வார்த்தைகள்லாம் நீங்க பயன்படுத்துவீங்களான்னு யோசிச்சு பாருங்க. அடப்போப்பா, என்னத்த ஊழியம் பண்ணி, என்னத்த கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து, என்னத்த பரிசுத்த ஜெவி, என்னத்த இது எல்லாமே இந்த இந்த 14வது வசனத்துல இந்த மாதிரி பேசுறவங்களாம் பொருந்தும். அதாவது நீங்க அதாவது எல்லா சோதனைகளும் கர்த்தர் அனுமதிப்பது இல்லைன்னு சொல்லிட்டு யாக்கோபு வசனம் இருக்கு. தன் தன் சுய இச்சையினால் அவன் சிக்குண்டு தவிக்கிறான்னு வசனம் தெளிவா இருக்குது. நான் எதனா ஒரு விஷயத்துல போய் மாட்டிக்கினா, ஓ கர்த்தர் என்னை சோதிக்கிறார் சொல்லக்கூடாது. கர்த்தர் பொல்லாங்கினால் சோதிக்கிற ஒரு அல்லன்னு வசனம் தெளிவா இருக்கு. அப்ப பொல்லாங்கினால என்ன சோதிக்க மாட்டாரு. என்னுடைய சுய இச்சை நிமித்தம் நான் எங்கன்னா போய் மாட்டிப்பேன், என்னுடைய சுய இச்சை நிமித்தம் நான் போய் கடன் பட்டிருப்பேன், என்னுடைய சுய இச்சை நிமித்தம் நான் எங்கன்னா போயிட்டு லாக் ஆகிட்டு இருப்பேன், வேதத்துக்கு கீழ்ப்படியாம, நீதிமொழிகள்ல இருக்கிற வசனங்களுக்கு கீழ்ப்படியாம என்னுடைய சுய இச்சைகளின் நிமித்தம் அநேக தவறுகளை நான் செஞ்சு அதோடைய கான்சிக்வன்சஸா, அதோடைய விளைவுகளா, வேதத்தை அறியாமல் அவர் அறக்குறையா அறிந்தும் கீழ்ப்படியாமல் நான் எல்லாம் போய் மாட்டியிருப்பேன். நீங்க எதெல்லாம் போய் மாட்டிருப்பீங்க. மாட்டிக்கிறதுக்கு அப்புறம் அடி வாங்கும் போது மட்டும் அட என்னத்தை ஜெபம் பண்ணி என்னத்தை பிரயோஜனம், ஆண்டவருக்கு இதெல்லாம் கேட்குமா கேட்காது. ஆண்டவருக்கு கண்ணுன்னு ஒண்ணு இருந்து ஆண்டவர் என்னெல்லாம் பார்க்கிற மாதிரி இருந்தாருன்னா, கடவுள்னு ஒருத்தர் இருந்தாருன்னா இந்த மாதிரி நடக்குமா? நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறத நீங்க நம்பினீங்கன்னா நீங்க ஏன் அந்த மாதிரி நடந்துக்கிறீங்க அப்படின்ற மாதிரி பாத்தீங்களா? கேட்கும் போது காண்டா இருக்குதா? அப்ப என்ன ஒரு தைரியம், என்ன ஒரு துணிகரம். எனக்கு என்னமோ சின்ன வயசுல இருந்து அது ஒரு நல்ல விஷயம். நல்ல சபையில வாழ்ந்ததுனாலையும், நல்ல டீச்சர்ஸ், நல்ல காட் இஸ் குட்னு சொல்லி வாழ்ந்ததுனாலையும், அந்த பயபக்தி இருக்கிறதுனாலையும், அவருடைய அந்த ரெவரன்ஸும் இருக்கிறதுனால இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நான் லேஸ்ல விட்டுற மாட்டேன், காடை பத்தின விஷயங்களை. ஆனா அந்த மாதிரி வார்த்தையில காதுல கேட்கும்போது எனக்கே கோவம் வரும். என்னப்பா அசால்ட்டா பேசுறீங்க காட் சம்பந்தமான விஷயத்த அப்படின்னும் போது, அவரை ரெப்ரசன்ட் பண்ற அவருடைய பிள்ளையாகிய எனக்கே அவரை பத்தி பேசும்போது கோவம் வருதுன்னா, அவர் எந்த அளவுக்கு கோவப்பட வாய்ப்பு இருக்குன்றத கொஞ்சம் யோசிச்சுப்பாங்க. கோவப்பட்டார்னா என்ன ஆகும்ன்றது அடுத்தது. தாங்காது, பூமி தாங்காது. கடைசியா இந்த நோவா காலத்துல லைட்டா கோவப்பட்டாப்புல என்ன ஆச்சுன்றது உங்களுக்கே தெரியும். ஸோ 8 பேர் தான் மீந்தாங்க, மிச்சம் எல்லாருமே காலி. ஆண்டவருடைய கோபாக்கினைக்கு ஆளாயிட வேணாம், அவர் பட்சிக்கிற அக்கினின்ட்டு புதிய ஏற்பாடுல தான் வசனம் இருக்கு. பழைய ஏற்பாடு கோபகெல்லாம் பழைய ஏற்பாடு சொல்றாதீங்க. காட் இஸ் கன்சியூமிங் ஃபயர். அவர் பட்சிக்கிற அக்கினும் வசனம் இருக்கு. அவர் அன்புள்ளவர், கிருபை எல்லாரும் ஓகே தான். எந்த அளவுக்கு அவரை நம்ம டச் பண்ணி பார்க்குறோம், எந்த அளவுக்கு அவருடைய வார்த்தைகளை வந்து அவரை சோதித்து பார்க்குறோம் பார்க்குறீங்கன்றது வந்து
உங்களுடைய விஷயம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தனிநபருக்கு ஏற்ற மாதிரி அவருடைய அன்பும் அவருடைய கோபமும் மாறும். வசனம் சொல்லுது, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அப்படின்னா நேற்று அவர் அன்பா இருந்தாரா? ஆதியில அன்பா இருந்தாரா? அன்பா இருந்தார். அப்ப நேற்றும் மாற மாட்டாரு, அன்பா தான் இருப்பாரு. இன்றைக்கும் அன்பா இருப்பாரு, நாளைக்கு அன்பா இருப்பார். எஸ். ஆதியில அவர் வந்து ஆக்ஷன் எடுத்தாரா? டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுத்தாரா? ஆதாம் மேல எடுத்தாரு. ஆதியில அவர் கோபம் கண்டாரா? கோபம் கண்டாரு. நேற்றும் கோபம் கொண்டார். இயேசுவா வரும்போதும் கோபம் கண்டார். சாட்டை தருகிறாரு. இன்றைக்கும் கோபம் கொள்வாரான்னா கண்டிப்பா கோபம் கொள்வாரு. யாருன்னா இந்த வசனத்தை திருச்சி பேசினாங்கன்னா கோட் பண்ணுங்க. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் தான் வரும்போது அவருடைய எல்லா குணாதிசயங்கள்லயும் மாறாதவர். நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நூலை மட்டும் எடுத்துக்கலாம், அன்பு மட்டும் வச்சுக்கலாம், கோவலாம் பண்ண மாட்டாரு. ரொம்ப எங்க அப்பா அப்பானா தான் கண்டிப்பா அடிப்பேன். அது புரிஞ்சுக்கணும். நிறைய பேருக்கு புரியாத ஒரு கான்செப்ட் மைட் பி அவங்களுடைய தகப்பன்கள் சரியா சிரிச்சிக்காதனாலயோ இல்ல ஓவர் எக்ஸ்ட்ரீம் போயிட்டு சைக்கோத்தனமா சிரிச்சதுனாலயோ காட்ஸ் அந்த லவ்விங் டிசிப்ளின் வந்து சரியா புரிஞ்சுக்காம மிஸ்இன்டர்பிரேட் பண்ணிடுறாங்க. அப்படி இல்லை, கரெக்டா நல்லா சீர்திருத்தி கரெக்டா கூட்டு வந்துடுவாரு. அந்த அளவுக்கு அவர் ரொம்ப அன்பான தகப்பன். நான் பார்த்துருக்கிறேன், என் லைஃப்ல அனுபவப்பட்டிருக்கிறேன். என்னை சுற்றி என்னுடைய க்ளோசர் ஒன்ஸ் கர்த்தர் கூட டிராவல் ஆகிற மனிதர்களுடைய வாழ்க்கையிலையும் பார்த்துருக்கேன். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எப்படி சொல்றது, இன்டென்சிட்டி மாறும். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு எந்த மொழி புரியுமோ அந்த மொழியில சொல்லி டீல் பண்ணி கூட்டின்னு வருவார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு காட். ஏன்னா எதுக்கு இவ்வளவு சொல்றேன்னா, அவர் எந்த அளவுக்கு பாருங்களேன், ரொம்ப அலட்சியமா, ரொம்ப யாரையோ ஒரு சாதாரண மனுஷன், அற்ப மனுஷனை பேசுற மாதிரி தேவன் தேவனை சேவிப்பது விருதாவாம். அந்த மாதிரி வாய் விடுறாங்களாம். யாரு? அந்த காலத்துலயும் பேசிருக்கிறாங்க, இந்த காலத்துல பேசுறீங்களான்னு கிளாஸ் பெரிய ஓட்டு இதெல்லாம் ஆண்டவர் விரோதமா பேசுறது. என்னத்தை ஊழியம் பண்ணி என்னத்தை பிரயோஜனம்? இவ்வளோ ஊழியம் பண்றேன், இவ்வளோ பண்றேன், ஒன்னும் நடக்க மாட்டேங்குது. இவ்வளோ உழைக்கிறேன், ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது. நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், எதனா நடக்கும்னு ஊழியம் பண்றீங்களா? இல்ல ஆண்டவர் கீழ்ப்படுதலின் நிமித்தம், ஆண்டவர் மேல வைத்திருக்கிற லவ் அன்பின் நிமித்தம் ஊழியம் பண்றீங்களா? அவ்வளவுதான் கான்செப்ட். அன்பின் நிமித்தம் ஊழியம் பண்றவங்க கம்பேர் பண்ண மாட்டாங்க. அன்பின் நிமித்தம் ஊழியம் பண்றவங்க புலம்பவே மாட்டாங்க ஃபர்ஸ்ட். ஏன்னா அந்த அன்பின் பரிபூர்ணத்துல எதனா செஞ்சுனே இருக்கணும்னே தோணுமே தவிர, செஞ்சுட்டு அங்க பார்க்க கூடாது. செஞ்சுட்டா என்ன போட்டீங்களா, ஓகே வேலை செஞ்சுக்கிறேன், என்ன கிரெடிட் ஆச்சா, கிரெடிட் ஆச்சான்ட்டு பிசினஸ் மாதிரி ஊழியத்தையும் கர்த்தருடைய வேலைகளும் செய்யாதபடிக்கு அன்பின் முழுமையில முதல் முறையா ஒரு ஊழிய வாய்ப்பு கொடுக்கும் போது, ஆண்டவரே இதை பாருங்க ஊழியம் செஞ்சிடறேன், அதுக்கேற்ற மாதிரி எனக்கு எல்லா செட்டில்மெண்ட்டும் வரணும் அப்படிலாம் பார்க்க மாட்டோம். முதல் முறையா ஊழியத்துல இறங்கும் போது காணிக்க கூட எதிர்பார்க்க மாட்டோம். ஐயா வாய்ப்பு கொடுத்தா போதும், எவ்வளவு பெரிய வாய்ப்பு இது, ஒரு வர்ஷிப் நடத்துறது, ஒரு ஜபம் பண்றது, ஒரு கேர்சல் நடத்துறது, ஒரு ஸ்மால் குரூப்ல ஒரு குட்டி செஷன் எடுக்கிறது, ஒரு சாட்சி சொல்றது, ஒரு குட்டி பிரசங்கம், சண்டே ஸ்கூல் லெசன்ஸ் எடுக்கிறது, டீச் பண்றது, போதகம் பண்றது. அப்பெல்லாம் பாரு முதல் முறையா வரும்போது யாரு கையும் பார்க்காம வாய்ப்பு கிடைத்தால் போதும், ஆண்டவர் எனக்கு ஒரு சின்ன ஒரு கதவு திறந்தா போதும்ன்ற அவ்வளோ வாஞ்சியா ஆவலா இருந்திருக்கும். எல்லாருக்குமே பொருந்தது பெரும்பாலும். ஆனா கொஞ்சம் அப்படி பழக 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 இன்னத்த ஊழியம் பண்ணி என்ன பிரயோஜனம்? ஒரு ஆசீர்வாதமும் இல்லை. உண்மையா சொல்லணும்னா ஊழியம் பண்றவர்கள் 100% ஆசீர்வதிக்கப்படுவார்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படவில்லை என்றால் சுய முயற்சியில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். வெரி சாரி டு சே திஸ். அதுதான் நிதர்சனமான உண்மை. ஆண்டவருடைய பிள்ளைகளை ஒருபோதும் அவர் குறைவுல வைக்கவே மாட்டாரு. அப்படி நீங்கள் ஊழியம் செய்தும் கர்த்தருக்காக கினியா வைராக்கியமா இருந்தும் நீங்க குறைவுல இருந்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஊழியத்துக்கு உங்களை அழைச்சாரான்றதை கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. அவர் எந்த விதமான ஊழியத்துக்கு அழைச்சாரு? இல்ல இந்த யோனா மாதிரி ஒரு கூப்பிட்டா படகு அந்த கப்பல் ஏறி இன்னொரு ஊருக்கு போறது, இந்த மாதிரி வேலையில ஈடுபடுறீங்களா எனக்கு தெரியாது. அவரும் தூக்கி கடல்ல போட்டாங்க. அவரும் பயங்கரமான கொந்தளிப்பெல்லாம் கடந்து போனார். அப்போ வந்து பார்த்து ஆண்டவரே, ஏன்னா உங்க கண்ணு இருக்குதா? என்ன போய் இப்படி சோதிக்கிறீங்களே, உங்க ஊழியக்காரன் தானே நானு அப்படின்னு மாதிரி கேட்ட எவ்வளவு காமெடியா இருக்கும் பாருங்க. அந்த மாதிரி எதனா பண்ணுகிறீங்களா யோசிச்சு பாருங்க. அவருடைய சித்தத்துல அவருடைய தீர்மானத்திற்கு கீழ்ப்படிந்து உண்மையை உத்தமமா அவர் சொன்னதை செய்யணும். அதுதான் ஊழியம். எனக்கா தோன்றதெல்லாம் செய்யறது ஊழியம் கிடையாது. அதுக்கு பேர் வந்து சுயம். எனக்கு தோணுது இதை செய்யறேன், எனக்கு தோணுது இதை நான் பண்றேன்னா அதுக்கு பேர் சுயம். நல்லது பண்ணிட்டு போல. நிறைய பேர் நற்கிரியைகள் பண்றாங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனால் ஆண்டவரோட ஊழியத்தையோ எந்த விதமான ஊழியமோ ஆண்டவர் சொல்லி ஒரு நபர் செஞ்சாங்கன்னா அங்க காட்ஸ் பேக்கப் இருக்கும். கர்த்தருடைய அன்பின் கரம், கர்த்தருடைய பாதுகாப்பு, கர்த்தருடைய பேக்கப்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா? அவருடைய பேக்கிங் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அதை அனுபவித்த ஊழியக்காரனா தான் நான் இந்த வார்த்தையை வந்து ரொம்ப உறுதியா சொல்றேன். அதனால இதெல்லாம் நான் கேள்விப்படுறோம். ஒரு சில பாஸ்டர்ஸ், ஒரு சில ஊழியக்காரங்க, இவாஞ்சலிஸ்ட் எல்லாம் கேட்கும் போது
புலம்பி தள்ளுறாங்க. கொஞ்சம் பெரியவங்களா இருப்பாங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு என் வயசோ எனக்கிட்ட ஆலோசனை கேட்க வந்தா உரி உரி உரின்னு உரிச்சிடலாம். இதனால தான்ப்பா இதுதான்ப்பா ப்ராப்ளம், திஸ் இஸ் த ப்ராப்ளம், கிளீனா தெரியும். ஆனா கொஞ்சம் மூத்தவங்களா இருக்கிறதுனால சரி புலம்புறாங்க பாவம், புலம்பிட்டு போகணும் கேட்டு போயிடும். ஆனா நிறைய பேருக்கு அது புலம்புற ஒரு விஷயம் என்னன்னா, ஊழியத்தை செய்யறேன் பலன் இல்லை. எது பலன்? ஊழியத்துக்கு ஆத்மா தான் பலன். கன்சிஸ்டண்டா செய்யுங்க, பலனை கொடுப்பாரு. அதை தாண்டி வேற எதனா எதிர்பார்த்தீங்கன்னா நிச்சயமா ஆண்டவர் கொடுப்பாரு. ஆனா அவருடைய சித்தத்துல செஞ்சா மட்டும்தான். மற்றபடி அவருடைய ப்ரொவிஷன் எந்த அளவுக்கு உங்களை அந்த விதத்துல சப்போர்ட் பண்ணுமான்னு தெரியாது. நிறைய பேர் வந்து வேலை செய்யறதுக்கு சோம்பேறித்தனம் பட்டுன்னு சரி கழுத எந்த வேலையும் நம்ம எவனோ எவனோ எடுத்துக்க மாட்டான், நம்மள யாரோ நம்ப மாட்டான், சரி ஊழியம் செஞ்சு தொலைவோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்துடுறாங்க. பாருங்களேன், யோசிச்சு பாருங்க. பாருங்க, உங்க எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்றேன். நல்லா படிப்பான் ஒரு பையன் ஸ்கூல்ல, 12th சூப்பர் மார்க் எடுப்பான், 1200 1150 எடுப்பான். யாருன்னா ஒரே ஒரு பேரண்ட் சூப்பரா சூப்பரா நல்லா வயதா சூப்பரா படிக்கிற, இந்த ஃபயர் அப்படியே வச்சுக்கோ, டக்குன்னு பைபிள் காலேஜ் சேரு, உன்ன மாதிரி நல்லா படித்த நல்ல ஃபயரா இருக்கிற நாலேஜபிளான பாஸ்டர்ஸ் வேணும், அதனால போ கர்த்தருடைய ஊழியத்துக்கு ஒன்று ஒப்பு கொடுக்குறேன் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க பெற்றோர். ஆஹா, நல்ல இன்ஜினியராவோ டாக்டராவோ ஏதோ நீட்டு கிட்டு எழுதி போராட்டத்துக்கு போகாமையும் நீட்டு கிட்டு எழுதி எப்படியாவது போயிட்டு அவன் வந்து பாஸ் ஆயிட்டு குடும்பத்தில் இருக்கிற கடனை அடிக்கணும், குடும்பத்தில் இருக்கிற எல்லா இதையும் சூழ்நிலையை மாற்றி என்னோட ஸ்டேட்டஸை உயர்த்தி அதுக்கப்புறம் வயசாயிட்டு இல்லை அரசாங்க ஊழியத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வயசு வயசாயிட்டு நல்ல ஒரு முதிர்ச்சி ஆனதுக்கப்புறம் எல்லா உலகத்தெல்லாம் நல்லா ஆண்டு அனுபவித்து சொத்து செல்வாக்கெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறம் ஊழியத்துக்கு அர்ப்பணிக்கலாம் அப்படின்னு வருவாங்க. இது வந்து நார்மலான ஒரு பேட்டர்ன். ஆனா உலகத்திலேயே ஒருத்தன் உதவாம சுத்தின்னு இருப்பான். ஐயா இந்த பையன் கீழ்ப்படியவே மாட்டான்யா, நான் பைபிள் காலேஜ் சேர்த்துலான்னு இருக்கிறேன், எல்லாம் படிப்பு மண்டையில ஏறவே மாட்டேங்குது, பைபிள் காலேஜில் சேர்த்துலான்னு இருப்பாங்க. என்ன ஒரு ஆட்டிடியூட் பாத்தீங்களா? ஆண்டவர் எதிர்பார்க்கறது பெஸ்ட், அதுதானே பைபிள் ஃபுல்லாவே காணிக்கைனால பெஸ்ட்டை தானே கொடுக்கணும். சில நேரங்கள் ஆண்டவரே சூஸ் பண்ணுவாரு. ஞானிகளை வெட்கப்படுத்த உலகத்தில் பைத்தியமானவர்களை நம்மளா தெரிஞ்சு பைத்தியங்களை தூக்கி தள்ளுறது கிடையாது, அவரே தீர்மானிப்பார். என்ன மாதிரி அவரே தீர்மானிச்சு கூப்பிடுறது வேற கான்செப்ட். நம்ம எங்கேயோ போயிட்டு வேற ரோட்ல போயிருந்தா வா வா நீ தான் வேணுவா, நிறைய ஞானிகள் மூக்கு உடைக்கணும் இந்த மாதிரி பைத்தியங்கள் தான் கூட்டின்னு வராரு. அது ஆர்கானிக் ப்ராசஸ், அதை பத்தி நான் பேசல. ஆனா ஜென்ரலா இது தேரவே தேராது எதுக்கும். சரி ஊழியத்துக்கு போனா அங்க எப்படி தேரும்? பைபிள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும், கர்த்தருடைய ஞானத்தை கொண்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். இன்டென்ஷனை பத்தி நான் சொல்றேன் பாருங்களா. இப்போ ஊழியத்தை எந்த அளவுக்கு அசட்டையான்றது, ஊழியக்காரனா யாரு, என்ன பண்ணணும், எந்த அளவிற்கு ப்ரிப்பேர்டா இருக்கணும், எந்த அளவுக்கு அந்த பைபிள் ஆன் ஹோல் அட்லீஸ்ட் அதை பத்தி உங்களுடைய போதகர்களை கேட்டு அதை அனலைஸ் பண்ணி வந்தா பரவாயில்ல. இவன் தேரல, இவன் ஊழியத்துக்கு, இவன் ரொம்ப பாவம் பண்றான் ஊழியத்துக்கு, ரொம்ப மோசமா இருக்கிறான் ஊழியத்துக்கு, அந்த இன்னொரு பெரியவன் அவன் நல்லா வேலைக்கு போயிட்டு நல்லா இருக்கிறான், அவனை என்ன தொற்ற கிட்ட போறீங்க நீங்க, சம்பாத்தி அடி வாங்கி இவன் உதவாத கிடக்குறான் ஊழியத்துக்கு போ. உதவாத இருக்கிறவன் எப்படிங்க ஊழியத்துல வந்து உண்மையா இருக்க முடியும்? அது எவ்வளவு கஷ்டம் அவனுக்கு. கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாது அவனுக்கு புஷ் பண்ணலாம். ஆண்டவரா தேர்ந்தெடுத்து அழைச்சா அது வேற விஷயம். நான் சொல்றது வந்து பேரண்ட்ஸ் அவுட் ஆஃப் கம்பல்ஷன் இருக்கிற உதவாத ஒண்ணு இருந்துச்சுன்னா அதை போட்டு ஊழியத்துக்கு வச்சுக்கோங்கயா அப்படின்ட்டு பாஸ்டர் தொல்லை பண்ண வேண்டியது. பாஸ்டர் வேற வழி இல்லை சொல்லிட்டாங்களேன்னா ஊழியத்துல வந்து ஒரு கதி ஆகிட்டு தான் போவாங்க அந்த மாதிரி நபர்கள் ஊழியத்தை. ஏன் கோஆபரேஷன் இருக்காது, ஃபர்ஸ்ட் ஹார்ட் இல்லை ஊழியம் பண்ணணும்னு, அவங்களுக்கு வாஞ்சே கிடையாது, வீட்டுல சொன்னதுனால வந்து வந்து நிக்கிறது முன்னாடி, வீட்டுல சொன்னதுனால ஐயா கூட டிராவல் பண்றது, இந்த மாதிரி வந்து அர்ப்பணிப்பும் ஒரு 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 காலிங் அழைப்பே இல்லாம வந்து செஞ்சாங்கன்னா எத்தனை நாள் தாங்கும்னு தெரியல. அந்த மாதிரி ஆட்கள் ஏதோ ஒரு பைபிளுக்கார் இப்பெல்லாம் பாருங்க கூறு போட்டு விற்கிறாங்க, பிஷப் வேணும், பிஷப் ஆக வேண்டுமா இங்கே வாருங்கள்ட்டு. பிஷப் ஆகிறதுக்கு பை த வே பிஷப்னு பைபிள்ல எங்கேயுமே இல்லை, அது ஒரு விஷயம், அதெல்லாம் சொன்னா கோச்சுப்பாங்க. பாஸ்டர்ஸ், இவஞ்சலிஸ்ட், டீச்சர்ஸ், 5-fold மினிஸ்ட்ரி தான். இவங்க வந்து 6th 7thலாம் இவங்களாம் டினாமினேஷன்ஸ் ஏற்பாடு பண்றது அது ஓகே, பதவி ரீதியா ஓகே. பட் பிப்ளிக்கலா அப்படின்றது வந்து நீங்க ஆழமா தியானிங்க. ஓகேவா? ஓகே. எதுக்கு இதை சொல்றேன் அப்படின்னா, கூறு போட்டு ஊழியத்தை வந்து காசு கொடுத்து கூட போகலாம். ஒரு பாஸ்டர் பதவி, ஐ மீன் அந்த சர்டிபிகேட்டை காசு கொடுத்து வாங்குற அளவு இருக்கும். பிஷப் அப்படின்ற ஒரு 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 போஸ்ட், ஒரு பதவியை காசு கொடுத்து, ரெவரண்ட்ன்றதை காசு கொடுத்து வாங்குற அளவுக்கு இந்த மாதிரி இந்த டேர்ம்ஸ் பாஸ்டர், ரெவரண்ட், பிஷப் இந்த மாதிரி டேர்ம்ஸே காசு கொடுத்து வாங்குற அளவுக்கு சர்டிபிகேட்டோட வாங்குற அளவுக்கு உலகம் மோசமாகுது. இவங்கெல்லாம் வந்து முன்னாடி நின்னாங்கன்னா நாடு என்ன நிலைமை ஆகிறதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, சபை என்ன நிலைமை ஆகிறதுக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவனா வந்து ஏதோ ஒரு சுயத்துல ஈடுபட்டு வந்து நின்றுட்டு கர்த்தரை சேவிப்பது விருதான்ட்டு வாய் விடுறது. அடுத்த வாட்டி அந்த மாதிரிலாம் யாரா பேசுறத பார்த்தாங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா கடிந்து கொள்ளுங்க. ஏன்னா அந்த உரிமை நமக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாக நமக்கு இருக்கு. எல்லாம் அவங்களை உட்கார வச்சு அன்பா
புரிய வைங்க. என்ன அப்படி பண்ணிட்டேன்ட்டு நீ கடவுளை சேவிப்பது விருதான்ட்டு வாய ஓட்டுங்க. சொல்லு, உன்னுடைய 7 days ஷெட்யூல் சொல்லு. வாட் ஆர் யூ டூயிங் ஃபார் காட்? கத்தருக்காக என்ன செய்யற? 7 days இப்போ ஷெட்யூல் லைனா வரணும் அப்படின்னும் போது மாட்டுவாங்க, பொக்க மாட்டுவாங்க. எத்தனை நாள் ஐயாவோ அம்மாவோ என்ன பண்றாங்க, ஊழியன்ற பேர்ல என்ன பண்ணுவாங்க, எதை ஊழியர் நினைச்சுன்னு பண்றாங்க அப்படின்ற மாதிரிலாம் காமெடியா நிறைய மாட்டுவாங்க. அதனால திருப்பி காட் ஏன் கோவப்படுறான்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. அவர் நல்லது செய்ய ஆசைப்பட்டு நல்லவரா இருக்கும் போதே அவர் கெட்ட பேர் வர வைக்கிறாங்கன்னா, அப்போ அவங்க என்ன எந்த அளவுக்கு அவருக்கு கோவம் வர பாருங்க. பேசும்போது நமக்கே கோவம் வருது இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ். எப்படி இருக்கும் சொல்றாங்களாம் பாருங்க, ரொம்ப அசட்டையா, ரொம்ப துணிகரமா. தேவனை சேவிப்பது விருதா, அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறதுனாலும், பைபிளை ஃபாலோ பண்றதுனால, அவருடைய கமாண்ட்மெண்ட்ஸ், அவருடைய அவருடைய அவர் சொல்ற காரியங்களை கீழ்ப்படுத்தினால, கை கொள்ளுகிறதுனாலும், சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக துக்கித்து நடக்கிறதுனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்கறாங்களா? பாத்தீங்களா? பைபிள் படிச்சு 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 படிக்கிற, கேள்விகள்னு கேட்கிற எஸ்ஐசி வர, உங்க சர்ச்சுக்கு போற, இது பத்தாதுன்னு இந்த மெசேஜ் அந்த மெசேஜ் கேட்கற, என்னவா பிரயோஜனம் அப்படின்னு கேட்கறாங்களாம் பாருங்களேன். இந்த மாதிரி கேள்வியே தப்பு. அதுதான் காடுடைய கோபாக்கினை காரணம். காடுடைய ஆங்கர், காடுடைய ஃப்ரஸ்ட்ரேஷனுக்கு ஒரு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் வந்து என்ன கேள்வி இது? யாருன்னா ஒருத்தர் எதுக்கா புஸ்தகத்தை தூக்கின்னு போய் படிச்சுனுங்கிற 12 வருஷமா 14 வருஷம் இல்லை எல்கேஜி எல்லாம் சேர்த்து நேரத்தை ஸ்கூலுக்கு போய் என்ன பிரச்சனை கேட்ட எவ்வளோ ஒரு அடிப்படை முட்டாளா இருப்பான் அவன் கேட்கறவன். அவன் படிக்காதவனா தான் இருப்பான். பட்சம் அந்த கேள்வி கேட்க மாட்டான் இல்லையா? படிப்போட அருமை தெரியும். போய் ஸ்கூல் புஸ்தகங்கள்ல தூக்குறவனே அவங்களுக்கே ஒரு பையன் நல்லா நல்ல பையன் பிரதர், போவான் வருவான், புஸ்தகத்துக்கு டியூஷன் போவான், ஸ்கூலுக்கு போவான். அப்ப அதுலயே ஒரு ரெஸ்பெக்ட் வரும்போது கர்த்தர் அவருடைய கட்டளைகளை கை கொள்கிறதுனால, கை கொள்கிறதே பெரிய விஷயம். ஃபர்ஸ்ட் கட்டளைகள் தெரிஞ்சுக்கணும், வேதத்தின் பிரகாரம் அந்த மாதிரி லிசன் பண்ணி தெரிந்த கட்டளைகளை கை கொள்ளணும். என்ன கேள்வி கேட்கிறாங்களாம், கர்த்தருடைய கட்டளைகளை கை கொள்றியே, கிறிஸ்தவ ஜீவியம் வாழறியே, பசுத்தமா வாழறியே, ஒரு இந்த மாதிரி ட்ரை பண்றியே, சபைக்கு போறியே, தசோமா கொடுக்குறியே, காணிக்கை போடுறியே, என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்பாங்களாம். அவங்க கேட்கறவங்க தான் இங்க ப்ராப்ளம், பண்றவங்க இல்லை. இதெல்லாம் பண்றேன் என்ன பிரயோஜனம், அடப்போங்க பிரதர் அப்படின்றாங்களே. அந்த அந்த ஒரு மாதிரி எப்படி சொல்றது, ஃப்ரஸ்ட்ரேஷன், அவங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துறாங்களே. அந்த மாதிரிலாம் வாய் உங்க மனசில் தோணுச்சுன்னா லபா இல்ல, வாய் மூடிக்கோங்க. ஓகே, டப்பாடுற வாயை மூடிக்கணும். அதான் நீதிமொழிகள் வசனம் இருக்கு, கைனால வாயை மூடுன்னு இருக்கு வசனம். மேட்டிமையாயிட்டு பைத்தியம் போல சிந்தித்து துர்சுந்தனையில ஒன்றா இருக்குது. அதனால கையை வச்சு வாயை மூடிப்பா. ஏன் வாயை மூடணும்? வாயை மூடினா நீ காக்கப்படுது. அதுதான் பாயிண்ட். வாயை திறந்து உன்னுடைய அப்படியே ரொம்ப அழகான நறுமணமுள்ள வாய் இருக்கு இல்லையா, நல்ல வார்த்தைகளை ஆண்டவர் நோக்கி பேசுறியா தான் இந்த மாதிரி வசனத்துல கொடுத்த மாதிரி பேசி எதனா வாங்கி கட்டிக்கு போடுறாச்சா, தயவு செஞ்சு வாயை மூடுற முடிஞ்ச அளவுக்கு. இருதயத்தின் நினைவுகளுக்கே அவர்கிட்ட கணக்கு கொடுக்கணும். அதுவே அவர் ஆராய்ந்து அறிகிற தேவன், இருதயத்தின் அந்தரங்கங்களை. சரி, அப்படியாவது சொல்லலாம், ஆண்டவரே நினைச்சேன்ப்பா, மனுஷன் தானே நினைச்சேன், ஆனா வாயிலேருந்து வரல, வாயினால் பாவம் பண்ணல, அறிக்கை இல்லை, அந்த மாதிரி நான் வாய் கண்ட்ரோல் பண்ணிட்டேன்ப்பா, தப்புன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா இங்கேருந்தே சரண்டர் ஆயிடணும். ஹார்ட்ல இருந்து அங்க வாயில வரத்துக்கு முன்னாடி டக்குன்னு ஒரு ஒரு கட்டு பண்ணிடணும். ஆனா இங்க ப்ராசஸ் பண்ண விட்டதுக்கு அப்புறம் பேசிட்டு நிறைய பேர் பாருங்க, நல்ல கிறிஸ்தவ மாதிரியே தெரிவாங்க. ஆனா பேசிட்டு எல்லாத்தையும் பேசுனதுக்கு அப்புறம் உட்காந்து மன்னிப்பு கேட்டு கிடக்குது. பேசும்போது கொஞ்சம் டைம் இருக்குது, இங்க எங்க ஹார்ட்டுக்கும் கொஞ்சம் ஒரு நானோ செகண்ட்ஸாவது டைம் இருக்கும். கோவத்துல பேசினா கூட சில பேர் நிதானத்திலேயே பயங்கரமா பேசுவாங்க, ஏடா உடமா கத்தருக்கு விரோதமா. டைம் இருக்குது, கொஞ்சம் கட் பண்ணலாம்ல. யாருக்கு விரோதமா பேசுறோம்? எல்லாத்துக்கும் மூல காரணம் என்ன நினைக்கிறீங்க? கர்த்தருக்கு விரோதமா பேசுறாரு. கர்த்தர் மேல் பயம் இல்லை. ஃபர்ஸ்ட் தேவன் யாருன்னே தெரியல. நிறைய எப்படி சொல்றது, இந்த தள்ளுவண்டி பிரசங்கியார்கள் இருக்கிறாங்க இல்லையா, எங்க போனாலும் பிரசங்கங்கள். அந்த மாதிரி பிரசங்கியார் தள்ளுவண்டி கடனை அங்க போட்டு வச்சிருப்பான். அந்த மாதிரி சொல்றேன். ரெவரன்ஸ் என்ன பேசுறோம், என்ன கேட்கிறோன்றது கேட்காம அங்க தள்ளுவண்டி மாதிரி இருக்கிற வேர்ட் ஆஃப் காட்லாம் எடுத்துக்கிட்டு கர்த்தர் யாருன்னு உங்களுக்கு நல்லா போதிக்கிறவர்கள் முழுமை, ஃபுல் பைபிள் ஆதியிலேருந்து ஆதியாகமம்லேருந்து வெளிப்படுத்தின நல்லா கர்த்தரை பத்தி, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரை பத்தி முழுமையா போதிக்கிற பிரசங்கர்கள் மாட்டினாங்கன்னா அவங்களை அப்படியே விட்டுறாதீங்க, நல்லா கத்துங்க. அதை பத்தி நான் பேசல. ஆனா எதனா ஒருத்தரை காலி பண்ணிட்டு, ஒருத்தரை சாப் பண்ணிட்டு, ஒருத்தரை மட்டும் தூக்கி வச்சு அவங்கள பத்தி மட்டும் பேசி கல்லா கட்டணும்னு நினைக்கிற நிறைய ஃபால்ஸ் டீச்சர்ஸ், ஃபால்ஸ் ப்ரீச்சர்ஸ் உலகத்துல இருக்கிறாங்க. கள்ள உபதேசியார்கள், எச்சரிக்கையா இருங்க. ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, அவங்களுடைய வேலையே உங்களை ஃபீல் குட்டா வச்சுக்க. அதாவது உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்க, இப்ப நான் யூடியூப்ல பேசுறேன் அப்படின்னா
டாபிக் நான் சூஸ் பண்ணலாம். சர்ச்சில் பேசும்போது தானே ஆவியானவர் ஃபுல்லாக நிரப்பி அவர் சொல்றத மட்டும் தான் பேசி ஆகணும். யூடியூப் வந்து என்னுடைய சேனல் தானே. ஆனால் அப்படி பண்ண மாட்டேன், நான் சொல்றேன். பண்ணலாம். ஓகே, நிறைய பைபிள் படிக்கிறோம், நிறைய நல்ல காரியங்கள் கற்றுக்கிறோம். சரி, இந்த சப்ஜெக்ட்லாம் யூடியூப்ல பேசினா வியூஸ் வராது அப்படின்னு ஒரு விஷயம் தோணிட்டு அதை கட் பண்ணிடுறேன்னு வைங்க. இந்த சப்ஜெக்ட் எடுக்கவே வேணாம், தொடவே வேணாம். ஏன்? யூடியூப்னாலே என்ன, வியூஸ் வரணும், ஷேர்ஸ் வரணும், கமெண்ட்ஸ் வரணும், காசு வரணும், மானிட்டைசேஷன். அதனால இது தொட வேணாம். இதெல்லாம் தொட்டா கோச்சிப்பாங்க கிறிஸ்டியன்ஸ். என்ன பண்ணலாம்? இந்த சப்ஜெக்ட் தூக்கு. ஏன்னா அந்த ஊழியக்காரர் இது போன்ற சப்ஜெக்டை பேசி 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 தான் அந்த ஊழியக்காரர் வளர்றாரு. அவருடைய லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் இது எகிறது தெரியுது. பேட்டர்னை ஃபாலோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊழியக்காரனா நான் அந்த மாதிரி மைண்ட் கால்குலேஷன் நானே என்னுடைய சுயத்துல பிளான் பண்ணி ஆப்ரேட் பண்ணி கர்த்தருடைய வார்த்தையை பேசினாலும் அதுவும் கர்த்தருடைய வார்த்தை தான், பைபிள் தான் பேச போறோம். ஆனா இந்த காலகட்டத்திலே மக்களுக்கு என்ன தேவைன்னு ஆவியானவர் எனக்கு ஏவி அதை, ஆண்டவரே இதெல்லாம் நீங்க கம்மன்னு இருக்கணும், இதெல்லாம் சொல்லின்னு இருக்காதீங்க, இதெல்லாம் சொல்லி அவன் மக்கள்கிட்ட திட்டுவாங்க, கெட்ட பேர் எடுத்துப்பாங்க, கம்மன்னு இருங்க, நீங்க வேற பாருங்க இந்த சப்ஜெக்ட் பாருங்க, இதுவும் பைபிள்ல இருந்து தான் பேச போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பேசினா நான் எவ்வளோ ஒரு மோசமான நபரா இருப்பேன். அதுதான் பாதி பேர் பண்றது. அதனால அவங்களை கிரிட்டிசைஸ் பண்ணோன்றது நம்மளுடைய வேலை கிடையாது. பண்ணாலும் மாற மாட்டாங்க. பட் சபையார் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி எச்சரிக்கையா இருந்து எந்த பிரசங்கங்களை கேட்கிறோம், அவர்கள் யார், அவர்களுடைய பர்சனல் லைஃப் எப்படி இருக்கு, தட்ஸ் மெயின். அது ரொம்ப முக்கியம். கனி உள்ள வாழ்க்கை வாழுறாங்களா, சாட்சி உள்ள ஜீவியம், இதெல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு என் சேனலே அன்ஸ்கிரைப் பண்ற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா தயவு செஞ்சு பண்ணுங்க. நீங்க நல்ல கிறிஸ்தவர்களா இருப்பீங்க, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அந்த ஸ்டாண்டர்ட் தான் வைக்க சொல்றேன் நான். அனலைஸ் பண்ணுங்க, ஊழியக்கார பாருங்க, அவங்களோட லைஃப்பை பாருங்க. மெயினாக அவங்க யாரை பத்தி சொல்றாங்க, தேவன் எப்படிப்பட்டவர்னு சொல்றாங்க, பரிபூர்ணமா சொல்றாங்களா, காட உங்களுக்கு முழுமையா வெளிப்படுத்துறாங்களா, புரிய வைக்கிறாங்களா, இல்ல எனக்கு காடை பத்தி நிறைய தெரியாததுக்கான காரணமே எங்க பாஸ்டர் தான், இந்த பாஸ்டர் தான். ஏன்னா அவருக்கு சொன்னதெல்லாம் காடோடைய ஒரு சாயல் மட்டும்தான். ஆனா காடுக்கு நிறைய லேயர்ஸ் இருக்கு, அவரை புரிஞ்சுக்கொள்ளவே முடியாது. நிறைய இருக்கு, ரொம்ப பெரிய சப்ஜெக்ட் காட். அவரை பத்தி மட்டுமே, உதாரணத்துக்கு பிதாவாகிய தேவனை பத்தி மட்டுமே நம்ம தியானிக்கலாம்னு ஆரம்பிச்சோம்னா வாழ்க்கை பத்தாது, அவ்வளோ பெரிய சப்ஜெக்ட். குமாரனாகிய கிறிஸ்துவ பத்தி மட்டுமே தியானிக்கலாம், குமாரனாகிய தேவன், வாழ்க்கை பத்தாது, அவ்வளவு பெரிய சப்ஜெக்ட். பரிசுத்த ஆவியானவரை மட்டுமே தியானிக்கலாம் அப்படின்னு ஆரம்பிச்சா வாழ்க்கை பத்தாது. அதெல்லாம் தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா நித்தியமா பரலோகத்துக்கு போனதுக்கு அப்புறம் அவரை பரிபூர்ணமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போறோம். இன்னும் அதிகமா அவரை ருசி பார்க்க போறோம். அவருடைய குணாதிசயங்களை தெரியும். அந்த கம்ப்ளீஷன்லாம் அங்கே போய் கம்ப்ளீஷன் கிடைக்குமான்னு தெரியும். அங்கே போய் டெய்லி அதை தான் நம்ம யோசிக்க போறோம், அவரை பார்க்க போறோம், ரசிக்க போறோம், ருசிக்க போறோம். அதுக்கெல்லாம் டைம் இருக்கு. பட் இப்போ அட்லீஸ்ட் நம்மளுடைய வாழ்வாதார அந்த ஓட்டைகளை அடைச்சிட்டு பாத்திரம் அட்லீஸ்ட் நம்மளுடைய வாக்குத்தத்தின் பிரகாரம் நிரம்பி ஒழியக்கூடிய அளவுக்கு நன்மையும் கிருபையும் தொடர்ந்து கண்டினியூ ஆகட்டும் அப்படின்ற மாதிரி ஜோன்ல நம்ம வாழணும்னா அட்லீஸ்ட் தேவனை அறிகிற அறிவு வேணும். தேவன் நான் சொல்லும் போது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் 3 பெரிய செட் தான் சொல்றேன். இந்த பரிபூர்ணத்தை நம்ம அறிகிற அளவுக்கு கொஞ்சம் டியூன் பண்ணி கொஞ்சம் அப்படியே கிட்ட வந்து ஆண்டவர் கிட்ட சேர்ந்தோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். எதுக்கு இவ்வளோ சொன்ன பில்டப்பு? இதை தெரிந்தவர்கள், கிறிஸ்துவையும் பிதாவையும் பரிசுத்த ஆவியானவரும் தெரிந்தவர்கள் இந்த மாதிரி தேவையில்லாம பேச மாட்டாங்க. உங்களுடைய நாவு கடவுளை பத்தி தேவையில்லாத பேசுச்சுன்னா நாக்கை வெட்டி கூட போட்டுருங்க. லிவிங் ஸ்டேன் ஒரு படத்துல பண்ணுவா போல. இந்த நாக்கு இப்போ பொண்ணு வந்துருக்குது, வாயை தந்தோன்னா லவ் காலிடா, இத்தனை நாள் சேமிச்சதெல்லாம் போச்சு, டப்பார்னு நாக்கை வெட்டி பார்ப்போம். இப்போ யோசிச்சா சரி பாக்குது. அந்த படம்லாம் நல்லா ஹிட் அந்த டைம்ல. நாங்க எதுக்கு வெட்டிக்கலாம் பாருங்களேன். ஏண்டா யோசிக்க மாட்டேங்க. அதுக்கப்புறம் பொய் சொல்லிட்டேங்க, சாரிங்க, உங்களுக்காக தாங்க சொன்னேன்னு சொல்லிட்டு பொய்யை மாத்திட்டு காலைல வந்து மன்னிப்பு கேட்டு போவியா? அதை விட்டு இதுக்கு போய் நாக்கு வெட்டிக்கினேன். ஆனா ஆண்டவருடைய வசனம் அப்படிதான் சொல்லுது, உன் வலது கை பாவம் செஞ்சா கையை வெட்டி போட்டு, உன் கண்ணு பாவம் பண்ணா கண்ணை பிடிங்கி போட்டு. அதான் ரொம்ப சீரியஸா எடுத்துக்கினா இருப்பாரு அந்த டைரக்டரும் அந்த ஆக்டரும். ஓகே, பாருங்க, நம்மளுடைய நாவு தேவனுக்கு விரோதமான வார்த்தைகளை பேசி பேசி டியூன் ஆயிட்டு கூட இருக்கிறவங்க ரொம்ப முக்கியம். உங்களை இந்த மாதிரி வார்த்தைகள் என்ன பேசும்போது அதட்டணும். ஏய், என்ன பேசுற, யாரை பத்தி பேசுற? ஏதோ மனுஷங்களை பத்தி பேசுன வரைக்கும் கம்மனு போறது கேட்டுன்னு இருந்தா ஆண்டவரை பத்தி பேச எங்கேருந்து உனக்கு துணிகரம் வந்து வாயை மூடு அப்படின்னு சொல்ற நபர்களே கூட வச்சுக்கினா ரொம்ப நல்லது. நீங்க சேஃப், அவர்கள் உங்களுடைய ஆசீர்வாதமா இருப்பாங்க உங்களுக்கு. அதை விட்டு கூட ஆமா ஆமாம்மா ஆமாப்பா, எனக்கு கூட அப்படிதான், இதே மாதிரி தான் எனக்கும் 1998 ஆரம்பிச்சாங்கன்னா கதை முடிஞ்சு போச்சு. மொத்தமா முச்சு விட போறாங்கன்னு அர்த்தம். எச்சரிக்கையா இருங்க. தேவனுக்கு விரோதமா பேசவே கூடாது, அதுல தெளிவா இருக்கலாம். அதையும் தாண்டி மைண்ட் ஏதோ ஒரு கோவத்துல, ஆதங்கத்துல, ஏதோ ஒரு இழப்புல
நிறைய பேர் இழப்புல தான் பேசுவாங்க. இழப்பு வந்து அவங்களால ஜீரணிக்க முடியாது. பாருங்களேன், அதுவும் பிப்ளிக்கல் தான். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அது சொல்றது ஈஸி. ஆனா அது கடந்து போறது கஷ்டம். நான் சொல்லல. கடந்து போன யோபு எல்லாரும் உலகத்திலேயே ரொம்ப பிக்கெஸ்ட் ஒரு இழப்பை சந்தித்த ஒரு மனிதர் யோபு. அவர் சொன்ன வார்த்தையை தான் நான் ரீகோட் பண்றேன். அவர் அவ்வளோ எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டு வாயினால நாவலால அவர் பாவம் செய்யாம இருக்கிறாருன்னு எந்த அளவுக்கு ஸ்டாண்டர்ட் யார் நம்ம இல்லாம யோபோட ஸ்டாண்டர்ட்ல தான் வாழணும். ஒரு ஊழியக்காரர் இருக்கிறாரு, அவர் நல்லா வாழுறாரு. ஆனா அவருடைய இழப்புல இந்த மாதிரி பேசுறாரு, அதுக்கப்புறம் அடி வாங்குறாரு, அதுக்கப்புறம் அது கான்சிக்வன்சஸ் ஃபேஸ் பண்றாரு. அதுக்கப்புறம் அவர் வாழ்க்கை மாறி சாட்சி சொல்லி அந்த சாட்சி கேட்டு அவரே பேசிட்டாரு அப்படி சொல்லக்கூடாது. அவரே பேசினாலும் நான் பேச மாட்டேன், அதுதான் ஸ்டாண்டர்ட். எங்க ஐயாவே பேசுறாரு அப்படி சொல்லக்கூடாது. எங்க ஐயாவே பேசினாலும் ஐயா தானே, ஆண்டவர் கிடையாதுல்ல. ஐயாவே பேசினாலும் நான் பேச மாட்டேன், அதுதான் ஸ்டாண்டர்ட். ஓகேவா? நம்மளோட திருச்சபை அப்படிதான் இருக்கு. ஓகேவா? யாரா இருந்தாலும் உங்களுக்கு மேல எவ்வளவு பெரிய ஊழியர்களா இருந்தாலும் அவங்களே பேசுறாங்கனால ஏமாத்துறான் அப்படி சொல்லவே சொல்லாதீங்க. அவங்க இல்ல உங்களுடைய ஸ்டாண்டர்ட். ஜீசஸ் இஸ் ஸ்டாண்டர்ட். ஏசு தான் நம்மளோட ஸ்டாண்டர்ட். வேதத்துல இருக்க நிறைய குட் யோபு உதாரணத்துக்கு சொன்னேன் இல்லையா, யோபு தான் நம்மளுடைய ஸ்டாண்டர்டா இருக்கணும். ஓகேவா? இந்த வாயின் வார்த்தை வரும்போது நானும் சாதாரண மனுஷன் தானே அப்படி சொல்லாதீங்க. யோபும் சாதாரண மனுஷன் தான். அவரே இவ்வளோ நடந்தும் வாயில அவர் பாவம் செய்யாம இருக்கிறாருன்னா நாக்குனால, அப்ப நான் யோபு மாதிரி தானே இருக்கணும். நான் இருக்கிறேன், முயற்சிக்கிறேன். ஏசப்பா சூப்பர் எக்ஸாம்பிள். சிலுவையில நமக்காக மாறுது. அவ்வளோ எக்ஸ்ட்ரீம், ஒரு மோஸ்ட் குரூஷியலான ஒரு டெத். சிலுவையோட கொடூரமே என்னன்னா, சாவடிக்க மாட்டாங்க, ஆணை அடிச்சுட்டு கவனம் விட்டு போயிடுவானுங்க. எல்லா மரணங்களும் பாருங்களேன், தூக்கு போட்டா துடிச்சு செத்துருவோம் இல்லையா, கொஞ்ச நேரத்துல செத்துருவோம். இது வந்து துடிச்சு துடிச்சு கை காலாச்சு ரத்தம் சொட்ட 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 ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஆகனி. ரொம்ப இதுல கொடூரமான தண்டனையா சிலுவை தண்டனை. உலகத்துல இருக்கிற எல்லா தண்டனை சுட்டனா பொட்டுன்னு போயிடும், வெட்டிட்டாங்கன்னா பொட்டுன்னு போயிடும். கொஞ்சம் ஒரு செகண்ட் தான். சிலுவை 6 மணி நேரம் சிலுவையில தொங்கினாராம் இல்லையா, 6 மணி நேரம் தான் நினைக்கிறேன். அவ்வளவு மணி நேரங்கள் சும்மா இப்படி கை வச்சு பாருங்களேன். சும்மா எந்த சப்போர்ட்டும் எல்லாம் இப்படி கை வச்சு பாருங்களேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு நிமிஷத்தை தாண்ட முடியாது, ரொம்ப கஷ்டம். ஏன்னா நாங்க டிராமா எல்லாம் போடுவோம். ஏசப்பா வேஷம், ஐ மீன் ஏசப்பா கேரக்டர் மாட்டுச்சுன்னா கொஞ்ச நேரம் இப்படி கை வைக்கணும். ஒரு 2 நிமிஷம் அதிகபட்சம் வரணும்னு நினைக்கிறேன் சீனு. கையெல்லாம் அப்படியே விட்டுப்போம். யோசிப்பேன், டேய் ஆணி அடிக்கல, கையை கட்டல, சும்மா என்னுடைய பாடி பேலன்ஸ் தான் இப்படி இதே இவ்வளவு கஷ்டமா இருக்குது. கையை ஆணி நினைச்சாலும் நவர முடியாத அளவுக்கு லாக் பண்றாங்கன்னா அவ்வளோ எக்ஸ்ட்ரீமுக்கு போயும். நெல்சன்லாம் ஒரு ஆளு, அவனுக்காக நான் சாவணுமா? ஆண்டவரே எனக்கு இறங்க, அவ்வளவுதான், பிளான் மாத்திக்கலாம், பிளான் பிக்கு போங்க சொல்லியிருக்கலாம்ல. இயேசுவால் கூடும்ல, நம்மளை பத்தி தான் தெரியுமே, என்னை பத்தி தான் அவருக்கு தெரியுமே. அனாதி தீர்மானத்துல தான் நான் இருக்கிறேனே. இவனே இவனுக்காகலாம் நான் இதெல்லாம் இவ்வளோ கஷ்டப்படணுமான்னு யோசிச்சிருந்தாருன்னா நான் என்ன நிலைமையா இருப்பேன் இந்நேரம். கெட்டு குட்டிச்சரா போயிருக்கும். இவ்வளோ ஆண்டவர் நல்லவரா இருந்து இவ்வளோ உயிரை கொடுத்து ரட்சிப்பை கொடுத்தே இப்படி இருக்கிறோம். அவருடைய ரட்சிப்பை மட்டும் நம்மள வந்து ரீச் பண்ணலன்னு வைங்களேன், ஐயோ நான்லாம் யோசிச்சு பார்க்கறேன் எவ்வளோ மோசமா இருந்திருப்பேன். ஒய்ஃப் கிட்ட சொல்லுவேன், அம்மா இயேசுவையும் இந்த பைபிளையும் மட்டும் தெரியல, நான் இதுல மோசமான ஒரு ஜென்மமா இருந்திருப்பேன் நானு. இப்பயே கொஞ்சம் கொஞ்சமா நிறைய மாற்றங்கள் வேண்டி கிடைக்குது. கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவர் சீர்திருத்தினாரு, கொஞ்சம் பெட்டர் ஆயிட்டே வரும். யோசிச்சு பாக்குறேன், பைபிளே இல்லைன்னு வைங்களேன், லைஃப்ல இயேசுவே இல்லை, ரட்சிப்பு இல்லை. திரும்பி பார்த்தாவா யோசிச்சே பார்க்க முடியல. நான் என்ன சொன்னேன்னா, ஒய்ஃப் கிட்ட செத்துட்டு இருப்பேன், அவ்வளவுதான். பாவத்துல செத்துட்டு இருப்பேன். பாவம் பண்ணி அதை நிமித்தி எதனா ஒரு சாவு, கண்டிப்பா சாவு வந்துட்டு இருக்கு, அது மட்டும் உறுதி. ஏன்னு சொல்லுங்க, அப்படிதான் வந்திருக்கும். எனக்கு நல்லா தெரியும். கர்த்தருடைய கிருபை தான் காக்குது, கர்த்தருடைய கிருபை தான் ரட்சித்தது, கர்த்தருடைய கிருபை தான் மாற்றுது, கர்த்தருடைய கிருபை தான் வாழ வைக்குது. அப்பேற்பட்ட ஒரு தெய்வத்தை எந்த விதமான வார்த்தைகளை சொல்லி நம்ம ஒரு கிரிட்டிசைஸ் பண்றோம்னா எப்பேற்பட்ட ஆட்களா இருப்போம். தேவனை சேவிப்பது விருதா, அவருடைய கட்டளைகளை கேட்கறதுனால என்ன பிரயோஜனம்? என்ன பைபிளை தூக்கி என்ன பிரயோஜனம்? இவ்வளவு கீழ்பஞ்சு என்ன பிரயோஜனம்? ஒன்னும் நடக்கல. யார் திரும்ப மோசமா பேசுவா? தரித்திரத்துல இருப்பாங்க, உழைக்க மாட்டாங்க, வேலைக்கு போக மாட்டாங்க, தண்டமா உட்காந்து சாப்பிடணும் சோறை மட்டும். சாப்பிடணும், உழைக்க மாட்டேன், ஆனா கமெண்ட் மட்டும் பண்ணுவேன். என்ன ஆண்டவர் என்ன பிரயோஜனம் எவ்வளவு பண்ணி? உழைக்கிற பசங்க சாப்பிடுவாங்க, அவ்வளவுதான். அதான் பிரயாசப்பட்டு பயிர் எடுக்கிறவன் முந்தி பலன் அடைவான் இல்லையா?
அதனாலதான் பைபிளை ஃபுல்லா தெரிஞ்சுக்கணுன்றேன். சும்மா ஒரு பகுதியை மட்டும் கட் பண்ணி ஒரு வசனத்தை பண்ணணும் மட்டும் அந்த கேலண்டரை பார்த்துட்டு கட் பண்ணி இதை இந்த வசனத்தை வச்சு ஜோம் பண்ண போறேன். வசனம் ஹோல் என்ன சொல்றது, எந்த கான்டெக்ட்ல வசனம் வந்து யாருக்கு கொடுக்கப்பட்டது, எதற்காக கொடுக்கப்பட்டது, பின்னணி என்ன, இவ்வளவு வருது பிஹைண்ட் த சீன்ஸ். ஓகேவா? அந்த மாதிரி யாருக்கு வழியா வாய் விடாதீங்க. யாரா வாய் விட்டா நீங்க மாத்திர முயற்சியில கொஞ்சமாவது ஈடுபடுங்க. ஓகேவா? அவருடைய கட்டளைகளை கை கொள்கிறதுனாலும் அதோட நேரத்தில் சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக துக்கித்து நடக்கிறதுனாலும் என்ன பிரயோஜனம்? அதாவது யாரோ ஒருத்தர் உதாரணத்துக்கு சொல்றேன். ஓகேவா? இன்டர்பிரேஷன்ல சொல்றேன். ஒருத்தர் ஏதோ ஒரு தப்பு பண்றாங்க. தப்பு பண்ணதுக்கு அப்புறம் அதை உணர்ந்து துக்கித்து நடக்கிற ஆண்டவருக்கு முன்பதாக, என்ன இப்படி மூஞ்ச தூக்கி வச்சுன்னு இவரு துக்கம் கொண்டாடினா பிரயோஜனம்? ஏன் யார் தான் செய்யல இந்த தப்பை அப்படின்னு எச்சரிக்கையா இருங்க. என்ன பிரயோஜனம்? என்ன இப்படி உட்காந்து இருந்து என்ன பிரயோஜனம்? ஆண்டவர் வந்து இப்ப இறங்கிடுவாரா உனக்கு? ஆண்டவர் வந்து செஞ்சிருவாரா? மாறுமா உன் சூழ்நிலை? உட்காந்து அழுதுனே இருந்தா? கர்த்தருடைய பாதத்துல அழுவத்தை பத்தியும் கர்த்தருக்கு முன்பாக, அதுதான் பாருங்க, சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக துக்கித்து நடக்கிறது. அந்த துக்கித்து நடக்கிறதுக்கு மூலியமாக அநேக ராஜாக்கள் ஆட்சி கவிழாம காக்கப்பட்டிருக்கிறாங்க. பழைய ஏற்பாடுல கதைகள் ஒழுங்கா கரெக்டா ஆர்டர்ல படிச்சுட்டு வரவங்களுக்கு தெரியும். இப்ப கூட எங்க சர்ச் தியானிக்கும் போது ரீசெண்டா அந்த மாதிரி ஒருத்தர் பார்த்தோம். அவர் துக்கித்து அழுதது நிமித்தம் அவர் நாட்கள் அழிவு வரல. ஆனாலும் ஆண்டவர் கோபாகன்னு அடுத்த ஜெனரேஷன் அடிச்சுது, அடுத்த ராஜரிகத்தை அடிச்சுது, அடுத்த நெக்ஸ்ட் கிங்க வரும்போது காலி பண்ணிட்டாரு ஜெருசலம். அப்போ ஒரு நபர் துக்கித்து கர்த்தர் முன்பதாக துக்கித்து நடக்கிறதுனால மாற்றங்கள் வரணும்னா வைநாட்ல அந்த புரிதல் இல்லாம என்ன பிரயோஜனம் வாய் இருக்குதுன்ட்டு பேசினே இருக்கிறது. இவர்கள்லாம் பெரும்பாலும் யார் தெரியுமா? அதிகமா இந்த அரசியல் பார்க்குற ஆட்களா இருப்பாங்க. ஏன்னு சொல்றேன் தெரியுமா? அரசியல்னா அரசியல்வாதிகளை பத்தி நான் பேசல. அரசியல் விமர்சகர்கள் இந்த யூடியூப் பார்க்கறது, அதுல அச்சுப்பானுங்களே 2 பேர் டீமா, இவங்கெல்லாம் மாறி மாறி என்ன பண்றாங்க, நீங்க சும்மா டைம் கிடைச்சா பை யுவர் ஓன் ரிஸ்க் பாருங்க. சரமாரியா தாக்குதல் பண்ணுவாங்க, கொச்சையான வார்த்தைகளை பேசுவாங்க. சினிமால ஒரு நபர் கொச்சையா ஒரு சினிமால, ஓகேவா, அது சினிமான்றது ரியாலிட்டி இல்லை, கற்பனையா கொச்சையா வார்த்தை பேசினா சென்சார் போர்டு சென்சார் பண்ணு. படம் தானே சார், விட்டு வைங்களேன்னு சொல்ல முடியாது. இல்லை, உன்னை பார்த்து கேட்டு போவோம், பார்த்து 4 பேர் பேசுறோம், குழந்தைங்க பேசாது, சென்சார் பண்றாங்க. யூடியூபுக்கு என்ன சென்சார் இருக்குது? எத்தத்தையோ பேசுறாங்க, கெட்ட கெட்ட வார்த்தையில பேசிக்கிறானுங்க. இவன் அவன் ரொம்ப மோசமான கிளாஷஸ். இதெல்லாம் காது கேட்டு தான் நம்மளுக்கே தெரியாம பேக் ஆஃப் த மைண்ட்ல ஸ்டோர் ஆயிட்டு தான் எங்கேயோ பார்க்குறோம், நியூஸ்ல பார்க்குறோம், நியூஸ் டிபேட்ஸ்ல பார்க்குறோம். இதெல்லாம் பார்த்து விமர்சனம் பண்றாங்களாம். சினிமாவா இது விமர்சனம் பண்றதுக்கு? அரசியல விமர்சனம் பண்ணலாம், சினிமா விமர்சனம் பண்ணலாம், வந்து ஆண்டவர் விமர்சனம் பண்றது ஏன்? மைண்ட்ல எது ஸ்டோர் ஆயிட்டு இருக்குது? நம்ம பார்ப்பது நாம் கேட்பதெல்லாம் ஸ்டோர் ஆயிட்டு விமர்சன மைண்ட் செட் வந்துட்டு யாரை விமர்சனம் பண்ண பாருங்க. என்ன காமெடி பாருங்க, யாரு யாரை விமர்சனம் பண்றது? அற்ப பதர் மனுஷன், ஒரு பாவி, பரத்துக்கு நேராக கண்ணில் கூட ஏறெடுக்க கூடாத தகுதியற்ற ஒரு மனுஷன் பரிசுத்த பரம தகப்பன் சர்வ சிருஷ்டி கர்த்தரை விமர்சனம் பண்ணணும்னு நினைச்சாலே தப்பு. இன்னும் தைரியம் இருந்தா இதெல்லாம் துணிகரமா செய்யறாங்க. ஆனா எப்பேற்பட்ட ஒரு காமெடி பீஸா இருப்பான்னு யோசிச்சு பாருங்க. காமெடி பீஸ்னா தெரிஞ்சும், கர்த்தருடைய மகத்துவம் தெரிஞ்சும் நான் விமர்சனம் பண்றேன்னு வரவங்களை சொல்றேன். ஓகேவா? சத்தியம் அறியாமல் புரியாமல் இருட்டில் இருக்கிறவங்க பண்ணா நோ ப்ராப்ளம், ஆண்டவர் அவங்களுக்கு டெலிவர் பண்றாங்க. ஓகேவா? தெரிந்தும் நான் இப்படிதான் பேசுவேன்னு அந்த திமிர்ல பண்றாங்க தெரியுமா? ஒட்ட நறுக்கிட்டு ஒரு வாழை கண்டிப்பா நடக்கும். வாழைன்னா திமிரு, அகம்பாவம், ஈகோ, பணம் வந்தா பணத்தை டம்முன்னு வைப்பாரு, நிச்சயமா நடக்கும். எந்த திமிர்ல நடக்கிறாங்க நிறைய பேரை பார்த்துருக்கிறோம், அடியும் வாங்கியிருக்கிறோம் நிறைய காரணம். எந்த திமிர்ல இது இருக்கு அதனால கொஞ்சம் வாழாட்டலாம்னு ஒட்ட வெறியில நறுக்கிடுவாரு, பட்டுன்னு வைப்பாரு ஒண்ணு. எதன் நிமித்தம் பெருமை பாருங்க, அங்க விழும் படார்னு ஒரு அடி விழுந்துச்சுன்னா நல்லது அடி உடனே ஆஜராயிரம் பாருங்க, அப்படின்னு ஆஜராயிட்டா சேஃப். இல்ல அப்படியே திமிரா பண்ணுவேன் அப்படின்னா பட்டு பட்டு விழுந்துனே இருக்கும். நல்ல தகப்பனே உலகத்தாரே அந்த அடி அடிக்கும் போது அப்பா நம்மளை நல்வழிப்படுத்தணும்னா இந்த எக்ஸ்ட்ரீம் என்ன போயிட்டு நம்மளை கூட்டின்னு வருவாரு. திருப்பி சொல்றேன், அவங்களுக்கு ஏத்த மாதிரி அவருடைய டீலிங்ஸ் மாறும். சில பேர் சொன்னீங்கன்னா அப்படின்னாலும் டபார்னு வந்துடுவாங்க, சாரியப்பா சரி. சில பேர் அப்படி பார்த்துமா வந்துடுவாங்க, லைட்டா மறைச்சு பாக்குறோம், என்ன ஆண்டவர் சைலண்டா இருக்கிறாரு அப்படின்னும் போது சடனா ஆஜராயிடணும், ரைட்டு ஏதோ பண்ணுகிறோம் அப்படின்ற மாதிரி. எவ்வளோ பண்ணாலும் திரும்ப மாட்டேன், நான் இப்படிதான் மை லைஃப் மை ரூல்ஸ் அப்படின்னா அவர் ரூல்ஸ் என்னன்றத காட்டினாருன்னா பாடி தாங்குமான்னு யோசிச்சுப்பாரு. சேனைகளின் கர்த்தர் என்ன துக்கித்து நடந்து என்ன பிரயோஜனம் அப்படி கேட்பாங்களாம். இன்னும் ஒரே ஒரு வசனம் படிக்கலாம், 15. இப்பொழுதும் இன்னொன்னு அடுத்த செட்டு இப்படி சொல்லுவாங்களாம், இப்பொழுதும் அகங்காரிகளை பாக்கியவான்கள் என்கிறோம். நடக்குதா இல்லையா? இதுலயே மோசமான ஒருத்தன் இருப்பான், அவனை பாக்கியவான்னு சொல்லிட்டு காட ட்ரிகர் பண்றது.
உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்க. குடிகாரன்லாம் நல்லவனா இருக்கான். எங்க கேள்விப்பட்ட மாதிரி இருக்குது. ஒன்னும் அப்படிலாம் நினைக்காதீங்க. நீங்க தான் சொல்லியிருப்பீங்க. குடிகாரன் நல்லா இருக்கிறான், அவன் நல்லா இருக்கிறான், ஊழல் பண்றவன் நல்லா இருக்கிறான், அவன் நல்லா இருக்கிறானா ஃபர்ஸ்ட்? உங்க வாயிலேயே நிக்கிறானே அவன் எப்படி நல்லா இருக்கிறான்? அதை ஃபர்ஸ்ட் எனக்கு சொல்லுங்க. வீட்டுல உட்காந்து அவனை திட்டின்னு கிடக்குறீங்க. வீட்டுல வந்து ஊழல் பண்றான், குடிகாரன்றதே ஒரு கேவலமான ஒரு டேர்ம், ஊழல்ன்றதே கேவலமான டேர்ம். அவன்லாம் நல்லா இருக்கிறான். அவனை நீங்க ஒரு பேட் எக்ஸாம்பிள் தானே யூஸ் பண்றீங்க. அப்புறம் எப்படி நல்லா இருக்கிறான்? ஆனா நம்ம நினைச்சிருக்கோம் என்னன்னா பணம் வச்சுன்னு இருப்பான். அதுதான் காண்டி உங்களுக்கு. உழைக்க கூடாது, பணம் வச்சுக்கிறத பார்த்து பொறாம பண்ணுங்க. அவனை மாதிரியே போய் ஊழல் பண்ணுங்க. அவனை மாதிரியே கஞ்சா கிஞ்சா வைங்க. போலீஸ் கிட்ட மாட்டிப்பீங்க சீக்கிரம். மாட்டிக்கிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டு அப்புறம் காசு கீசு இதுனா தேர்தா பாருங்க. நம்ம பண்ண முடியாது இல்லையா? அப்ப நல்வழியில தான் சம்பாதிச்சாகணும், ஒழுங்கா தான் இருந்தாகணும். அப்போ எப்படி அந்த மாதிரி யார் கூட கம்பேர் பண்றீங்க? யோசிச்சு பாருங்க. அதான் அகங்காரிகளே பாக்கியவான்கள் என்கிறாங்க. அதெல்லாம் காட பயங்கரமா இது பண்ணு டென்ஷன் ஆகுது. அதுதான் வசனம் அதான் போடல அந்த மாதிரி ரொம்ப சோதிக்கிற என்ன வசனம் அது? ஆம், கடினம் பேசு கடினமா பேசுற நீ அப்படின்ற மாதிரி சொல்ற. கடினமா பேசி காட் அப்படியே ரொம்ப ஹர்ட் ஆயிட்டாங்க. நான் அழுது நிற்பாரா? அப்படிலாம் இல்ல. அவர் அழுதா கூட பரவாயில்ல, கோவப்பட்டாருன்னா என்ன நிலைமைக்கு அவனு யோசிச்சுப்பாரு. அகங்காரிகளை பாக்கியவான்கள் என்கிறோம், உதவாதவன்லாம் கூட்டின்னு வந்து கம்பேர் பண்றது. ஆண்டவரே ஜபத்துல பாருங்க என்ன நடக்கும். ஆண்டவரே அவன்லாம் விக்கிரக ஆராதனை பண்றான், அவன்லாம் நல்லா இருக்கிறாங்க, இவன்லாம் இப்படி பண்றான், இவன்லாம் இன்னொருத்தர் வயிற்றுல வச்சு சம்பாதிக்கலாம், அவன்லாம் நல்லா இருக்கிறான், எங்களுக்கு ஒன்றும் இல்லையே. இவங்க இதை வாங்குறாங்க, அவங்க இது வாங்குறாங்க, அதெல்லாம் ஒண்ணுமே பண்ணாங்கலாம் ஊழிய பண்றோம், எங்களுக்கு ஒன்றும் இல்லையா? வரும்போதே சைன் அப் பண்ணிட்டு வந்தாரா? சொன்னாரா? இருப்பா இதை பாருப்பா, ஊழியத்துக்கு வந்து 3வது 4வது வருஷத்துல கண்டிப்பா ஒரு கார் கொடுத்துருவேன், 8வது வருஷத்துல ஒரு சொந்த வீடு, 13வது வருஷத்துல செத்து போயிடுவேன். அதே சொல்லிட்டாருன்னு வைங்க, ஊழியத்துக்கு வந்துருக்க மாட்டான். அது தெரியாதுல்ல. அப்ப இந்த மரணம் எப்படி தெரியாதோ அப்போ ஆசீர்வாதமும் தெரியாது. எந்த நபருக்கு எந்த தருணத்துல வச்சிருக்கிறாரு, எதை வச்சிருக்கிறாரு, பல விதமான ஆசீர்வாதங்கள் இருக்கு. ஆனா நம்மளுக்கு வேண்டியது இந்த பினான்சியல் பிளெஸிங்கும் இந்த மெட்டீரியலிஸ்டிக் பிளெஸிங் மட்டும்தான். அதுவும் கிடைக்கும், கொடுக்க மாட்டாரெல்லாம் கிடையாது, நிச்சயமா கொடுப்பாரு, எல்லாருக்கும் கொடுப்பாரு தன்னுடைய பிள்ளைகளுக்கு. அதற்கான டைம்ல கிடைக்கும், அதுக்கேற்ற எஃபர்ட் கண்டிப்பா நம்ம போடணும். எந்த விதமான எஃபர்ட் பிரதர்னா பட்டுன்னு ஒரு வசனம் ஞாபகம் சொல்ற பாருங்க. பரிசேயன் சதிசேயனுடைய நீதியை நிமித்தம் அவங்களோட ரைச்சியஸ்னஸை விட அதிகமா அவங்களுடைய ரைச்சியஸ்னஸ் இருக்கும். இப்ப பரிசேயன் சதிசேயனை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எந்த அளவுக்கு அவங்க கற்பனைகள் எல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்களுடைய நீதியை காட்டிலும் அவங்களுடைய நீதி அதிகமா இருக்கும்ன்றாரு. இப்ப யாருன்னா சொல்ல முடியுமா அவங்களுடைய நீதியை விட என் நீதி பயங்கரமா இருக்கு பிரதர், அப்ப எனக்கு ஆண்டவர் கொடுத்தே ஆகணும் சொல்ல முடியும்? இது வந்து பரிசேயன் சதிசேயனா? அவங்களுக்கு தான் தான் பெர்ஃபெக்ட்னு நினைச்சு சில விஷயங்களை அவங்க நல்லா பண்ணுவாங்க, அதனாலதான் அவங்களுக்கு பெருமை வந்துச்சு பாருங்க. சில விஷயங்களை பண்ணிட்டு பேசிக்லாம் பண்றானுங்க, பல பெரிய பெரிய லூப் ஹோல்ஸ், இந்த மாதிரி பாத்திரத்தின் பெரிய பெரிய ஓட்டையும் கிடக்கும். அதான் இயேசு வந்து சுட்டி காட்டுறாரு. ஓகேவா? அது வேற சப்ஜெக்ட், அது அப்புறம் போலாம். எதுக்கு இதை சொன்னேன்? ஓகே. இந்த மாதிரி தேவையில்லாதவங்க எல்லாம் என்ன பண்றான், ஹீரோ ஆகிட்டு பாக்கியவான்கள் பாக்கியவான்கள் அவனா நல்லா இருக்கிறாங்க. ஜபத்துல கோட் பண்ணும்போது எச்சரிக்கையா இருக்கு, உங்க வீட்டுக்குள்ள பேசிருக்கும் போது எச்சரிக்கையா இருங்க. தேவையில்லாதவங்களாம் ஹீரோ ஆக்கி விடாதீங்க. அநேகர் இந்த பிசாசை ஹீரோ ஆக்கி வச்சுக்கிறீங்க. எனக்கு எச்சராக அந்த மாதிரி ஆட்கள் கிட்ட பேசும்போது கர்த்தரை மையப்படுத்தேன், கர்த்தர் உயர்த்துவேன். நிறைய பேர் சொல்லுவாங்க, பிசாசு எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, பிசாசு எல்லாம் வச்சா என்னவான்னு தெரியுமா? ஐயோ, அவன் எவ்வளவு பெரிய ஆளானா இருக்கட்டும், என் தேவன் பெரியவர், அவ்வளவுதான். இவருடைய மகத்துவத்தை இவருடைய மேன்மை அதிகமா தியானிக்கலாம். ஓகேவா? அவன் பரலோகத்துல இருந்து ஊந்துக்கிறானா அவன் எவ்வளவு மோசமானவன் தெரியாதா? அவ்வளவுதான். அதுக்கு மேல என்ன, அவன் எவ்வளவு ஈவல்னு ஏன் உள்ள போய் தியானிக்கிறது? அவன் ஈவில், துஷ்டனை கண்டால் கிட்ட போய் ஆராயி போட்டுக்குதா, துஷ்டனை கண்டால் தூர விலகு, அவ்வளவுதான். அவனை பத்தி யோசிக்கவே கூடாது. அதுதான் அவனுக்கு கொடுக்குற செருப்படி. ஓகேவா? அப்படிதான் இருக்கணும். அவனை அவ்வளவுதான் டீல் பண்ணணும். அவனை பத்தி தாட்டே இருக்கக்கூடாது. முழுக்க முழுக்க பரலோகமும் தேவனும் இயேசுவை பற்றின தாட்ஸ் இருக்கிறவங்க பிசாசை பத்திலாம் யோசிக்க டைமே இருக்காது, அப்படின்னு போயினே இருப்பான், அவ்வளவுதான். ஓகேவா? ஆனா அவனுடைய வல்லமை இருக்குதான், இருக்கு. உலகம் அவன் கண்ட்ரோல்ல இருக்குதா? இருக்கு, 100%. ஓகேவா? ஆனாலும் ஆண்டவர் பெரியவர். உலகத்தை ஜெயித்தேன்னு யார் சொன்னா? பிசாசா? இல்ல இல்ல, ஆண்டவர். உலகத்தின் அதிபதி அவன் இருக்கலாம். ஆனா திடன் கொள்ளுங்க, உலகத்தை ஜெயிச்சிட்டான்றார். உலகத்தை ஜெயித்த பரம தகப்பன் நம்ம கூட இருக்கும்போது பிசாசுக்கெல்லாம் பில்டப் கொடுப்பாரு. அகங்காரிகள்லாம் பாக்கியவான்கள் என்ன ஆதீங்க, அவங்களாம் ரொம்ப பில்டப் கொடுக்காதீங்க. ஓகேவா? ராங் பீப்புள் பாக்கியவான்கள் சொல்றாங்களா, அந்த மாதிரி ட்ரிகர் பண்றாங்களா? அர்த்தவாசம். தீமை செய்கிறவர்கள் திடப்படுகிறார்கள் சொல்றாங்களா? இப்ப சொன்ன எக்ஸாம்பிள் வருதா? இவன்லாம் நல்லா இருக்கிறான், அவன்லாம் சாராயம் மத்தவன், இன்னைக்கு பாரு இவ்வளோ வீடு கட்டி வச்சுக்கலாம். யார் என்ன கேட்கறது? என்னத்த நம்ம இயேசுவை பின்பற்றி புலம்புறோமா? புலம்புறீங்களா? வாங்கிக்கோ. மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாரு அப்பா, வேற எதுவும் இல்லை. எல்லாம் பாவத்தை சுட்டி காட்டுறது வேற இல்லை, சுட்டி காட்டி அதுக்கப்புறம் அதெல்லாம் சேஞ்ச் பண்ணி ரிப்பன் பண்ணி மனம் திரும்பி அப்பா கிட்ட நல்லா கிட்டி சேர்றது தான் நம்மளுடைய ப்ராசஸ். ஓகேவா?
கத்தியை குத்திட்டு அப்படியே விட்டு போறது இல்லை, செப்டிக் ஆயிடும். கத்தியை குத்தி அறுத்து ஹீல் பண்ணி உலகிற அந்த அதை கட்டி அழுகலாம் தூக்கி விசிறி வச்சுட்டு ஸ்டிச் பண்ணி நல்லா ஆற விட்டு ஆயின்மெண்ட் போட்டு நல்லா பிளாஸ்லாம் விட்டு நல்லா ஹீல் ஆகிட்டு தான் அனுப்புவோம். அதுதான் திருச்சபை. எஸ்ஐசி அப்படிதான் இருக்கும். ஓகே. தீமை செய்கிறவர்கள் திடப்படுகிறாள் சொல்றாங்களாம். அவர்கள், இதுதான் ரொம்ப முக்கியம், அவர்கள் தேவனை பரீட்சை பார்த்தாலும் விடுவிக்கப்படுறாங்களே. இதை சொல்லுவாங்க. நிறைய பேர் யோசிச்சு பாருங்க, நீங்க கூட சொல்லியிருக்கலாம். இவனா தேவனுக்கு விரோதமான பாவத்தை செய்யறான், ஆனா நல்லா தானே இருக்கிறான். அவனா நல்லா இருக்கிறான், இவனா நல்லா இருக்கிறான். இவெல்லாம் கர்த்தருக்கு அருவருப்பான காரியங்களை செய்யறான், நல்லா தானே இருக்கிறான். எனக்கு மட்டும் ஏன்? யாரு கூட கம்பேர் பண்றோம் பாத்தீங்களா? அதான் பண்ணாதீங்கன்றாரு. இந்த மாதிரிலாம் சொல்லி இப்போ 13ல இருந்து நல்லா இப்ப கண்டினியூட்டி புரியும் பாருங்க. நீங்கள் எனக்கு விரோதமாய் பேசின பேச்சுகள் கடினமா இருக்கிறது. என்ன பேசணும்னு கேட்டா இவ்வளோ பேசியிருக்கிற, அதுதான் கடினமா இருக்கிறது. மாத்திக்கும். ஏன் மாத்திக்கணும்? ஏனென்றால் இல்லாமா முடிச்சிடலாமா? டைம் என்ன? ஓகே, முடிச்சிடலாம். 45 மினிட்ஸ் தான் இருக்கு மெசேஜ். டக்குன்னு முடிஞ்சிடும் அடுத்த 3 வசனம். ஏன்னா ஏன் ஏன் பிரதர் இந்த மாதிரி பேசினேன் அப்படின்னா நடக்கும் அப்படின்னா, அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பாராம். பாருங்க, காடு ஏன் இதெல்லாம் ப்ரிப்பேர் கேர்ஃபுல் அப்படின்னு ஏன் அந்த மாதிரி ஒரு டோன்ல வார்த்தை வருதுன்னா, நீ பேசுறத நான் கேட்டுன்னு இருக்கிறேன். ரொம்ப க்ளோஸ் குவார்டர்ஸ், ரொம்ப கிட்ட வந்து காட் கேட்குறதா நல்லா கற்பனை பண்ணிக்கோங்க. கற்பனை இல்லை, உண்மைதான். அதை இமேஜின் பண்ணிக்கோங்க. அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள். இதான் வேணா இருக்கலாம், எதை பத்தி வேணா பேசுங்க, ஆண்டவர் கேட்பார். கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் என்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. யாருக்காக? கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காக, அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்கள். நம்ம தான் ரெண்டுமே பண்றோம் இல்லையா? இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு தேவையில்லாத பேசணும் எழுதுவார் ஞாபக புஸ்தகத்துல. நெல்சன் டைம் 7:48 நாள், இந்த நாள், இந்த நேரம் பேசின வார்த்தை இது யாருக்கு விரோதமாக? தேவனுக்கு விரோதமாக, இல்ல அல்லது இயேசுக்கு விரோதம், பரிசுத்த ஆவியின் விரோதமாக, இல்லைன்னா அவருக்கு உண்மையை ஊழியர் செய்த ஊழியக்காரனுக்கு விரோதம், ஏதோ ஒன்று. காட்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் காட சேம் இல்லை. ஓகே, அது மாறும். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இந்த மனிதனுக்கு விரோதமாக எல்லா வார்த்தைகளும், அதனால தான் மோஸ்டா வாயை அப்படியே 2 கை வச்சு பொத்திக்கின்னு கம்முன்னு வாயை மூடிட்டு நம்ம வேலை, நம்ம ரொம்ப போரிங்கான லைஃப் ஸ்டைல் வாழ்ந்து கூட பரவாயில்ல போயிடலாம். பேசுறோம்னா கலகல தேவையில்லாத வாழ்க்கைகள் எந்தனே இருக்க வேண்டியதுதான். நித்தியனுக்காக வாழறோம். எங்க நம்மளுடைய கோல் பண்ணோம், சந்தோஷப்பட்டாலும் என்ஜாய் பண்ணோம், வார்த்தைகளை பேசி சந்தோஷமா சிரிச்சு மகிழ்ந்தாலும் இந்த வார்த்தைகள் கர்த்தரை பிரியப்படுத்துமான்றதெல்லாம் அறிந்து பேச வேண்டும். அதுதான் காட் சொல்றாரு. எனக்கு பயந்தவர்களும் என்னுடைய நாமத்தை தியானிக்கிறவர்கள் ஞாபக புஸ்தகத்தில் லைட்டா நோட் பண்ணி நீங்க பக்கத்து வீட்டு ஆளுங்களை கொஞ்சம் பார்த்து பேசலாம். 17வது வசனம், என் சம்பத்தை சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களா இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஓகேவா? அதாவது நல்லதான் அடங்கும் இதுல. ஓகேவா? ஸோ இப்போ நான் சொல்லும் போது நெகட்டிவ் மட்டும் யோசிக்காதீங்க. நீங்க நல்லது பண்றீங்கன்னா, நல்லது பேசுறீங்கன்னா எல்லாமே ரெக்கார்ட் பண்ணப்படும். அதனால தான் சொல்றாரு பாருங்க, என் சம்பத்தை சேர்க்கிறனால அவர்கள் என்னுடைய கெத்தா சொல்றாரு. எனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் அவர்களை கடாட்சிப்பேன். மேல நெகட்டிவான 3 வசனத்துல நெகட்டிவான காரியங்கள் சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் பேசாதீங்கன்னு சொல்லிட்டு, அடுத்த 3 வசனத்துல கர்த்தருக்கு பயந்தவர்கள் பேசுவாங்க, நான் கேட்பேனா? நீங்க பேசுற எல்லாம் நல்ல கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஃபர்ஸ்ட் நெகட்டிவா பேச மாட்டாங்க. பேசுறவங்க கர்த்தருக்கு பயப்படாத ஆட்களா இருக்கும். அதனால நம்ம 3 வசனத்துல சேர்த்துலாம். ஸ்டார்டிங் 3 கேட்டகரியில. இப்போ 16 படிச்சோம் இல்லையா? 16 வந்து பாசிட்டிவான வசனம். ஏன்னா 17 அதோட கண்டினியூட் இருக்கு. கர்த்தருக்கு பயந்தவர் பேசுவாங்க, கர்த்தருக்கு கேட்பாரு. ஏன்? கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காக. அந்த மாதிரி கர்த்தருடைய பிள்ளைகள் பேசுறதுலாம் நான் எழுதி வச்சுப்பேன். ரொம்ப அழகா எனக்கு குறிச்சு பேசுறீங்க, ரொம்ப அதிகமா அழகா நீங்க பேசும்போது என்னுடைய மகத்துவம் வெளிப்படுது, ஐ எம் என்ஜாயிங் அப்படின்னு எல்லாத்தையும் நோட் பண்றேன். ஓகே, ஸோ பாசிட்டிவ்ஸ் மட்டும் பாசிட்டிவ், அதுக்கேற்ற மாதிரி கிரேடு கொடுக்கப்படும்.
பரலோகத்துல யார்? நமக்கு தான். 1000 வருஷம் அரசாட்சியில் என்ன பண்ணுறது அவங்க உங்களுடைய வார்த்தைக்கேற்ப செயலுக்கேற்ப நல்லா பக்காவா போட்டு விடுவார். கவலைப்படாதீங்க, ஜாலியா இருக்கும். ஓகே, அதனால என் சம்பத்தை சேர்க்கும் நாளிலே வருகையில அவருடைய அந்த கேதரிங் நடக்கும் போது அவருடைய பிள்ளைகள் அவங்க சேர்க்கும் போது அவர்கள் என்னுடையவர்களா இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் அவர்களை கடாட்சிப்பேன். அது என்ன கடாட்சிப்பேன் அப்படின்னா, கடாட்சிப்பேன் என்றால் கருணை அல்லது தயவு அல்லது இரக்கம் அப்படின்னு அர்த்தமா. சோ எதை சொல்றாரு காட் அப்படின்னா, பயந்தவர்கள் பேசுவாங்க, நான் எல்லாத்தையும் கவனிச்சுப்பேன், ஞான புஸ்தகத்துல எழுதிப்பேன். அதனால என்ன பண்ணுவேன்னா, என்னுடைய சம்பத்தை அந்த அந்த டே வென் ஐ ஆக்ட், நான் செயல்படும் போது ஒரு சில காரியங்கள் செய்யும் போது, மோஸ்ட்லி அது வருகையை குறித்து தான் நினைக்கிறேன். ரகசிய வருகையா இல்ல பகிரங்க வருகையா தெரியல. ஆனா அந்த டே அப்படின்னும் போது அதான் இருக்கணும்ன்றது நான் விசுவாசிக்கிறேன். அவர் அந்த காரியங்களை நடத்தப்படும் போது, சம்பத்தை சேர்க்கும் போது, கேதர் பண்ணும்போது, தே வில் பி மை ட்ரெஷர்ட் பொசஷன். என்னுடையவர்கள்னு தமிழ்ல ஈஸியா இருக்கு. ரொம்ப விலை மதிப்பா நான் பார்க்க ட்ரெஷரபிளா பார்க்கிற ஒரு பொசிஷன், என்னுடைய சொத்து மாதிரி அவங்க இருப்பாங்கன்னு வாசமா இருக்கு. ஒரு தகப்பன் கம்பேஷனோட கடாட்சிப்பேன், அந்த கம்பேஷன் ஓகேவா, கம்பேஷனோட தனக்கு வேலை செய்யற தன்னுடைய ஊழியக்காரன், தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய பையன் மாதிரி, பையனை எப்படி ஆபத்து நாள்ல காப்பாரோ அது போல நான் அவர்களை காப்பேன், கடாட்சிப்பேன். அதுதான் அர்த்தம். புரியல தமிழ்ல அப்படியே படிச்சா அதுதான். கருணையோடு அவங்களை நான் சேவ் பண்ணுவேன், தயவு பாராட்டி அவங்களை காப்பாற்றுவேன், இரக்கம் பாராட்டி அவங்களை தூக்குவேன். அதுதான் சொல்றாரு. ஓகேவா, யார மாதிரி என் சம்பா அவருடைய நாள் வரும்போது ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல. அப்பர் தகப்பனின் அன்பு, பழைய ஏற்பாட்டிலே தகப்பனின் அன்பு வெளிப்படுத்துறாரு பாருங்க. தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல அந்த மாதிரி கம்பேர் கர்த்தர் அதெல்லாம் பேசுறாரு. பாரு, ஒரு பையன் நல்லா ஊழியம் பண்ற, நல்லா எனக்கு உண்மையா இருக்கிற ஒரு ஒரு தகப்பன் உண்மையா இருக்கிற பையனை எந்த அளவுக்கு காப்பாத்தி கொண்டு வரும் அந்த மாதிரி நான் பண்ணுவேன் அவங்களுக்கு, அவளை கடாட்சிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. கடைசி வசனம் 18. அப்பொழுது, எல்லாத்தையும் அப்பொழுது இருக்கு பாத்தீங்களா, ஃபார்முலா மாதிரி. அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும், தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள். எங்களுக்கெல்லாம் அதனால ஒரே ஹோப் அதுதான். ஜபத்தை சில நேரத்துல பண்றது ரொம்ப கஷ்டமாயிட்டா, வித்தியாசத்தை ஏற்படுத்தும் காட்டும்னு காட்டுன்னு காட்டிடுறாரு சில நேரத்துல. பாருங்க, இந்த மாதிரி உண்மையா இருக்கிறவர்கள், உண்மையா இல்லாதவர்கள், நல்ல வார்த்தை பேசுகிறவர்கள், கெட்ட வார்த்தை பேசுகிறவர்கள், கர்த்தருக்காக பேசுகிறவர்கள், கர்த்தருக்கு விரோதமா பேசு, இந்த மாதிரி பேசி 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 நீதிமான் துன்மார்க்கன், குட் ஈவல் நல்லா ரொம்ப ஹை கான்ட்ராஸ்ட்ல போகுதுல, ஃபைனலா ஒரு டைம் வரும். அப்பொழுது, அதாவது கடைசி நாட்கள்ல, அதுதான் கடைசி நாட்கள் விட அவருடைய ஜட்மெண்ட்டை பத்தி நினைக்கிறாரு. ஜட்மெண்டா இருக்கலாம். அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கு ஊழியம் பண்றவங்களுக்கும் செய்கிறவனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள். அப்ப ஆல்ரெடி காட்டிருக்கிறாருன்னா திரும்பவும் காண்பீர்கள். ஓகேவா, இதுக்கு முன்பதாக எந்த அளவுக்கு காட்டுறாரு, எந்த விதத்துலயும் நெகட்டிவா மாட்டிக்காதபடிக்கு நல்லா உண்மை உத்தமா சேஃபா பாதுகாப்பா ரொம்ப செக்யூர்டா பேசாம மௌனமா இருக்கிறது நலம். அப்படின்னா நெகட்டிவா போர்ட்ரே பண்ற வாய்ப்பு இருக்குது அப்படின்னாலே வாயை மூடிடணும். இல்ல புதிய வச்சுக்கலாம், எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன்னா பண்ணாதீங்க, பண்ண டைம் கிடைக்காம கூட போயிடலாம். மோஸ்ட் நல்லது பேசினா பேசலாம் இல்லையா, சென்சார் கட்டு கப்புன்னு வாயை மூட்டு கவர்மெண்ட் தலையை கொஞ்சம் போயினே இருக்கலாம். இல்லை ஞானம் பிறக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் பேசுறதுக்கு, பேசாமலே இருக்கிறதுனாலும் தேவையில்லாத பேசி பசுத்தாவியான விதமா பேசி, பிதாவுக்கு விதமா பேசி, இயேசுக்கு விதமா பேசி எவ்வளோ டேமேஜ் வாங்கி கட்டி நம்ம கடைசி நாளில் பண்ணில அப்படி வரும். உன் வாயின் வார்த்தையை வச்சுன்னு அங்கே தள்ளி வச்சுட்டாங்க. என்ன பண்ணுறது, அந்த ஒரே உங்கள் நாமத்தில் செஞ்சேன், என் நாமத்தில் செஞ்ச, நான் சொன்ன மாதிரி செஞ்சியா, இல்லை நில்லு அப்படி நில்லு அப்படின்ட்டு வேறு பிரிச்சுட்டான்னு வைங்களேன், அதுக்கப்புறம் ஒன்றும் எக்ஸ்கியூஸே சொல்ல முடியாது. அதனால எச்சரிக்கையாக இருக்கலாம். நல்லா ஆல்ரெடி சூப்பராக பண்ணுறவங்க ஓட்டை ஆகாமல் பார்த்துங்க. ஐயோ பெரிய ஓட்டை, நீங்கள் சொன்ன எல்லா ஓட்டையும் எனக்கு சூப்பர் எனக்கு தான் அப்படின்னா அதை செஞ்சு ஜபத்தில் ஒப்புரவாயிட்டு ஆண்டவர்கிட்ட ஓட்டைகள்லாம் அடைக்க ஆண்டவர் ஹெல்ப் பண்ணுவார். நிஜமாவே உண்மையாய் நம்ம இன்னும் தமிழ் நோய் கூப்பிடுறது சமயமா இருக்கிறாரு. உண்மையா அவரை நோய் கூப்பிட்டப்பா எனக்கு தான்ப்பா, இந்த வார்த்தை எனக்கு தான், என்னை மாத்துங்க, ஐ ஹாவ் அ ப்ராப்ளம் இந்த சேம் வாயில எனக்கு பெரிய நிறைய பேர் சொல்லுவாங்க என் வாய் தான் சனி அப்படின்றாங்கல்ல, அந்த மாதிரி உண்மையா அந்த மாதிரிலாம் ஆஜராய் ஆண்டவர்கிட்ட பேசி வாய் தான் வாங்கிடுங்க, வாயை வச்சுனுங்க.
மோஸ்டா மௌனமா இருப்பது நலம். ரைட், ரைட், ரைட் ரைட் டைம், ரைட் சென்டென்சஸ், சரியானது பேசுங்க. உலகத்தா மாதிரி பாருங்க, பெரிய பெரிய மேடையில எல்லாம் போயிட்டு எத்தவனு பேசிட்டு சம்மடி வாங்குறது நிறைய பேர். அப்படிலாம் கிடையாது. ரொம்ப ஞானமா பேசலாமா வேணாவா, பேசணுமா கர்த்தருக்கு மகிமையா இருக்கா பேசலாம், இல்ல தேவையில்லாத பேசி எதுக்கு, ரொம்ப வெளியேற பெற்ற ஆத்துமா நம்ம இதெல்லாம். தேவையில்லாத போயிட்டு பிசாசுக்கு நரகத்துக்கும் நம்மளே போயிட்டு ஒரு பிளேட்டர்ல வச்சு எடுத்துட்டு போய் டெடிகேட் பண்ணக்கூடாது. கர்த்தர் கஷ்டப்பட்டு ரொம்ப உயிரை கொடுத்து மீட்டெடுத்த ஆத்துமா திருப்பி எடுத்துன்னு போயிட்டு சேத்துல நம்ம விட்டுறக்கூடாது. கஷ்டப்பட்டு சேத்துல தான் தூக்கி இருக்கிறார். அப்படியே தங்கமாவே இருக்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஐ திங்க் நெக்ஸ்ட் வீக் மைட் பி இந்த சீரீஸோட ஃபினாலேவே இருக்கலாம். இந்த இந்த பாத்திரத்தின் ஓட்டைகள் கடைசி பாகமா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ எக்ஸைட்டடா வாங்க. கிளைமேக்ஸ் ஆண்டவர் நான் சொல்றேன்னு பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ.